விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன். நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து, உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே எனும் கம்பனின் இறை வணக்கத்தோடும், காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுகுடத்தில் அள்ளி எனும் கவியரசு கண்ணதாசனின் வரிகளை முன்வைத்து, வந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களின் பாத மலர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் காணிக்கையாக்கி, தொலைக்காட்சியின் மூலமாகவும் சமூக வலைதளம் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். தமிழ் அறிந்த நாள் முதல் வள்ளுவனையும் பாரதியையும் கம்பனையும் படித்து வளர்ந்தவள் நான். மாணவ பருவம் முதல் கம்ப ராமாயண போட்டிகளில் பேசி பேசி பழகிய காரணத்தினால் உலகமெல்லாம் வீற்றிருக்கக்கூடிய தமிழ் அன்னையின் மேடைகளில் வலம் வரக்கூடிய பாக்கியம் பெற்றவள் நான். எந்த மேடைகளில் வேண்டுமானாலும் பேசிவிடலாம். காரைக்குடி கம்பன் மேடைகளில் பேசுவது மட்டும் அவ்வளவு சாமானியமான விஷயம் இல்லை. ஏனென்றால் தலைப்புகள் மட்டும்தான் பிரமாதமாக இருக்கும் என்றால் கிடையாது. அந்த தலைப்பை பற்றி நாம் எவ்வளவுதான் பாடம் செய்து கொண்டு வந்தாலும் அதைவிட சிறப்பானவர்கள், அந்த பாடத்தை விட சிறப்பாக சிந்தனை கொள்ளுகின்றவர்கள் மேடைக்கு கீழே பார்வையாளராக அமர்ந்திருப்பார்கள். அந்த மேடையில்தான் என்னுடன் சக பேச்சாளர் ஒருவர் வருகிறார். அவர் ஏதோ ஒரு கம்பனின் பாடலை பாடுகிறார். அந்த கம்பனின் பாடலின் ஒரு வரி அவருக்கு நினைவிற்கு வரவில்லை. அப்பொழுது அவர் தடுமாறுகிறார். பின்னால் இருந்து ஒரு மூதாட்டி எழுந்து, தழைக்கின்ற கவரியின்றி என்று பேசாதே, குழைக்கின்ற கவரியின்றி என்று சொல் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். நான் யோசித்து பார்க்கிறேன், மேடையில் பேசக்கூடியவர்கள் பேச்சுதான் மிக சிறப்பானது என்று உலகமெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை வழிபடுத்தக்கூடியவர்கள் பார்வையாளர்கள் தான் என்று இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய அவை காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய அவை என்பதிலே எனக்கு கிடைத்த முதல் குரு வாசகமாக நான் அதை எண்ணிக்கொள்கிறேன். நினைவிருக்கிறது, நாங்கள் எல்லோரும் வீடுகளில் உருது பேசக்கூடிய பெண் பிள்ளைகள். நான் கம்பன் கழகத்தில் கம்ப ராமாயணத்தை பேசுவதற்காக ராணி சீதை மன்றம் வருகிறேன். எனக்கு அப்படி ஒரு அரங்கம் இருப்பதும் தெரியாது, இப்படித்தான் போட்டிகள் நடக்கும் என்றும் தெரியாது. ஒரு மனிதர் வருகிறார் கண்ணாடி அணிந்து. அப்போ பார்த்தா லல்லு பிரசாத் யாதவ் மாதிரியே இருப்பார். பழனியப்பன் ஐயா முன்னால் வருகிறார். பாப்பா உன் பேர் என்ன என்று கேட்டார். நான் பர்வீன் சுல்தானா என்றேன். இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைத்தார். பேசுவியா என்று கேட்டார். பேசுகிறேன் என்றேன். எங்கே சில பாடல்களை சொல் என்றார். நான் சொன்னேன். முதுகில் தட்டிவிட்டு உள்ளே போய்விட்டார். சரியாக 12 மணி இருக்கும். போட்டி அடுத்ததாக மதியானம் தொடங்க இருக்கிறது. என்னை அழைத்து உட்கார வைத்து கொண்டு படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம்
மேடையில் எப்படி பாடல்களை உச்சரிப்பை எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்று 1 மணி நேரம் அவர் எடுத்த பாடத்தினால் முதல் முறையாக சென்னை கம்பன் கழகத்தில் செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல் எனும் தலைப்பில் நான் 2வது பரிசு பெற்றேன். என்னை வழிபடுத்திய என் ஆசான், என் குருநாதர் பழபழனியப்பன் ஐயா அவர்கள். அவருடைய பார்வையில் வளர்ந்த நான் இன்றைக்கு இந்த மேடையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்கு என் தாய் தந்தையரின் சார்பிலும், எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசான்களின் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்ப உறவுகளின் சார்பிலும் மிகுந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, ஒரு அற்புதமான தலைப்பு, பட்டிமண்டபம் கம்பன் படைப்பில் இன்றைக்கு பெரிதும் வழிகாட்டுவது எவரின் சொல் என்கின்ற பொருண்மையில் தொடங்குகிறது. எனக்கு சொல் பிடிக்கும். இவர்கள் என்ன சொல்லை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. தாய் சொன்ன எத்தனையோ சொற்கள் உண்டு, தந்தையர் சொன்ன எத்தனையோ சொற்கள் உண்டு, குருநாதர் சொன்ன எத்தனையோ சொற்கள் கம்பனில் உண்டு. ஆனால் என்னை கேட்டால் நான் தலைப்பிற்குள் போகாமல் சொல்லை பற்றி கொஞ்ச நேரம் சிந்தித்துவிட்டு இந்த பட்டிமண்டபத்தை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சொல் கருத்து ஏற்றப்படுகின்ற பொழுது மந்திரமாக மாறுகிறது. கருத்து ஏற்றப்படுகின்ற பொழுதுதான் அது இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக மாறுகிறது. அந்த சொல் எந்த சொல், யாருடைய வாயிலிருந்து வந்த சொல் என்பதைத்தான் இந்த மன்றம் பார்க்க போகிறது. நான் இறை நம்பிக்கை கொண்டவள். முகம்மது நபியை இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தூதராக தேர்ந்தெடுத்த இறைவன் அவரிடத்தில் முதன்முறையாக பேசுவதாக ஒரு தகவல் உண்டு. முகம்மது நபிக்கு எழுத படிக்க தெரியாது. அதற்கு அஜமி என்று பெயர். அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் இறைவன் அவரை முதலில் சந்தித்த பொழுது இக்ரா என்று சொன்னதாக சொல்வார்கள். ஓதுவீராக, இந்த சொல்லை சொல்லுவீராக, இதை பார்த்து வாசிப்பீராக என்று சொன்னதாக இஸ்லாம் சொல்லுகிறது. பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது மாம்சமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. சைவம் என்ன சொல்லுகிறது? நமச்சிவாயம் என்கின்ற சொல்தான் அத்தனை பேரையும் முக்தி என்கின்ற வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய மந்திர சொல் என்று பேசுகிறது. சொல்லில்தான் எல்லா மதங்களும் ஆன்மீகம் என்கின்ற உச்சத்தை அடைவதற்காக துடிக்கிறார்கள். அந்த சொல் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய, நம்மை கரைத்து விடக்கூடிய அந்த சொல்தான் கம்பனில் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அது யாருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது? எத்தகைய சொல் அது? கம்பனை எடுத்து பார்த்தால் சொல் என்பது மிக முக்கியமான நகர்வாக கம்பன் ராமாயணத்தில் நாம் பார்க்கிறோம். தாடகையை வதம் புரிகின்ற பொழுது ராமனுடைய கையிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி போயிற்று என்று கம்பன் சொன்னான் என்றால், சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் என்று சொன்னார். சொல் போல் போனது, வேகமாக போனது, சூடாக போனது என்று சொன்னார். வாலி கீழே விழுந்து கிடக்கிறான். மார்பிலே அம்பு தைத்திருக்கிறது. இது என்ன என்பது அவனுக்கு புரியவில்லை. புரியாமல் அவன் தவிக்கின்ற பொழுது ஒன்று சொன்னான். யாரோ முனிவர்கள் கோபத்தில் சொன்ன சொல்தான் அம்பாக வந்து தைத்திருக்கிறதோ என்று கேட்கிறான். சொல் அம்பாக வந்து தைத்திருக்கிறது. சொல் சுட்டிருக்கிறது. சொல் வழிகாட்டி இருக்கிறது. சொல்தான் ஆன்மாவாக இயங்கி இருக்கிறது. அதனால்தான் எந்த வழியில் வேண்டுமானாலும் நீங்கள் இறைவனை அடையலாம். அதில் ஒரு வழி சொல். திருமூலர் அதைத்தானே சொன்னார். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல்தானே என்று பேசினார். சொல்லில் தான் நிற்கிறோம். சொல்தான் எல்லாம்.
சொல் திறம்பாமை கற்பு என்பதுதானே தமிழருடைய வாழ்வியல் முறை. எந்த சொல் நம்மை நிறுத்தி இருக்கிறது? எங்கே நாம் சொல் தவறி இருக்கிறோம்? எங்கே நாம் சொல்லோடு சத்தியத்தில் அறத்தோடு கட்டுப்பட்டு இருக்கிறோம்? அந்த சொல்லை தேடுகின்ற அரங்கமாக இந்த பட்டிமண்டபத்தை நான் பார்க்கிறேன். இதில் இன்னும் ஒரு அணி பங்கு பெற்றிருக்க வேண்டும். தாய் சொல், தந்தை சொல், ஆசானின் சொல்லை கடந்து கம்பனின் கவிக்கூற்றாக பல சொற்கள் வந்திருக்கின்றன. அதை பேசுவதற்கான சூழல் இல்லை. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக பேச வேண்டும். இவர்கள் தாயின் சொல்லையும் தந்தையின் சொல்லையும் குருநாதரின் சொல்லையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல் பேச்சாளரை நான் வாஞ்சையோடு அழைக்கிறேன். தாயின் சொல்தான் என்பது அது என்னன்னு தெரியல. தாய் என்றாலே அமிழ்தூரும் போல் இருக்கிறது நாக்கில். இந்த உலகத்தில் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதற்காகத்தானே தாயை படைத்தான். தாய் அற்புதமான ஒரு ஜீவன். நெல்லை ஜெயந்தா சொன்னதை சொல்லி அவரை அழைக்கிறேன். நெல்லை ஜெயந்தா சொன்னார், எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும் என்று சொன்னார். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மனம் உண்டு, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அந்த கடவுள் என்கின்ற நிலையில் உயர்ந்திருக்கக்கூடிய தாய் தன் பாத்திரத்தில் வந்து நிற்கின்ற பொழுது என்னென்ன வார்த்தைகளால் நம்மை வழிபடுத்தி இருக்கிறாள், நம்மை வழிகாட்டுகின்ற அந்த தாயினுடைய சொல்லை கம்பனிலிருந்து எடுத்து வந்திருக்கக்கூடிய அருமை பெரியவர் திரு அரசு பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறேன். பரமேஸ்வரன் அவர்களே, வருக, நற்கருத்தை தருக. ஒரு அற்புதமான தலைப்பில் வாதிடுகிற பெருமையான வாய்ப்பு. அருமைக்குரிய நடுவர் பெருமான் கம்பன் மேடைகளில் பேச்சாளராக வலம் வந்தது போல நானும் அதே காலகட்டத்தில்தான் கம்பன் மேடையில் கம்பன் விழாக்களில் பேசி மாநில அளவில் முதல் பரிசு பெற்ற மாணவனாக வந்த பெருமையும் எனக்கு உண்டு. அந்த கம்பன் போட்ட பிச்சைதான் இன்றைக்கும் மேடைகளில் முழங்குவதற்குரிய வாய்ப்பை தந்திருக்கிறது என்றால், அந்த விழாக்கள் அங்கு கண்ட அறிஞர்கள் அந்த முமு இஸ்மாயில் கையிலால் பெற்ற பரிசு இன்றைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய பெருமை ஒன்று உண்டு என்றால் அந்த பெருமைக்குரிய மேடைதான் என்பதும், அங்கு போட்டிக்கு வந்திருக்கிற மாணவ மணிகள்தான் இன்றைக்கு உலகம் எங்கும் சிகரத்தை தொடுகிற பேச்சாளராக மாறி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இங்கே இருக்கிற நடுவர் தான். அருமைக்குரிய பார்வையாளர்களே, உங்களையெல்லாம் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அருமையான தலைப்பு. கம்பன் படைப்பில் இன்றைக்கு பெரிதும் வழிகாட்டுவது தாயின் சொல்லா, தந்தையின் சொல்லா, ஆசான் சொல்லா என்பது. தாயின் சொல்தான் என்று எனக்கு பணித்திருக்கிறார். இராமாயணத்திற்கு அடிப்படை நோக்கமே ஒரு தாயின் சொல்தான் என்பது அனைவரும் தெரிந்தது தான். ஒரு தாயை குற்றவாளி கூண்டில் ஏற்ற வைத்ததும் அந்த தாயின் சொல்தான் என்பது உலகம் அறிந்த உண்மைதான். ஆனால் இதை ஒரு பலமா பலவீனமா என்று நினைத்தால், ஒரு தாய் என்பவள் தன் தியாகத்தின் மூலம் எந்த பழியும் சுமந்து கொண்டு தன் பிள்ளைக்கு பெருமை தருகின்ற ஒரு தாயினுடைய சொல்தான் ராமனை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறது என்றால் அது கைகேயி என்ற தாய் என்பதை மறுப்பதற்கு இல்லை. மற்றவர்கள் மறுக்கலாம், அந்த தாய்தானே இவளை காட்டுக்கு அனுப்பியது, வரங்கள் பெற்றது என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு தாயினுடைய தியாகம்தான் எத்தனை பழித்தாலும் இந்த பழியை தன் மீது போட்டுக்கொண்டு ராம அவதாரத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பணியை செய்கின்ற வாய்ப்பு கைகேயிக்குத்தான் கிடைத்தது என்பது முதல் தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அதைத்தான் கம்பன் அழகாக சொன்னான். அரக்கர் பாபமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல் அருள் துறந்த தூமொழி மடவாள் என்று குறிப்பிடு. ஒரு பெண்மைக்கு ஏற்றம் தருகிற கம்பன்
ஓடுகிற நதியை பார்க்கிற நதி கூட எப்படி போகிறது என்றால், ஆசலம்பரி ஐம்பொறிவாளியும் காசு அலம்பு முளையவர் கண்ணினும் பூசலம் நெறியில் புரஞ்சலாம் கோசலம் என்று பாடுகிற கம்பன் ஒரு தாய்மையை குறித்து பேசுகிற இடமெல்லாம் பெருமைக்குரிய இடமாக இருக்கிறது. ஆனால் எங்கள் கட்சியினுடைய அடிப்படை வாதத்துடைய வெற்றி என்று எந்த தாயை சொல்லலாம் என்றால், சுமத்திரை என்கிற தாயை சொல்ல. உலக இலக்கியத்தில் இப்படி ஒரு தாயை படைத்து காட்ட முடியுமா? தன் பிள்ளை, நீங்கள் ராமாயண வரலாறு என்பது பெற்றவள் ஒருவள் வளர்த்தவள் இன்னொருவள் என்ற பெருமைக்கு உரிய காப்பியம் ராமனுடைய கம்பர் காப்பியம். எனவே பெற்றவள் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் வளர்த்தவள் வைத்திருக்கிற அன்பு பெரிதா என்கிற போராட்டம் கம்பன் காப்பியத்தில் நிகழ்கிறது. ஆனால் சுபத்திரை தன்னுடைய பிள்ளை, ஆனால் காட்டுக்கு போவதோ கோசலை மைந்தன். ஆனால் விடைபெறுவதற்காக அந்த சுமத்திரை கோயில் புக்கான் என்று உள்ளே வருகிற பொழுது சுமத்திரைக்காக அந்த கம்பன் தருகிற பாட்டு இருக்கிறதே. உலக இலக்கியத்தில் இப்படி ஒரு சொல்லை ஒரு தாயின் வாயிலிருந்து கொண்டு வர முடியுமா என்ற ஆச்சரியத்தை நம்மேலே திணிக்கிறார். உள்ளே வருகிற ராம இலக்கணனை பார்த்து சுமத்திரை சொல்கிறாள், வழக்கத்தில் என்ன சொல்லுமா, சீதை இருக்கிற இடம்தான் ராமனுக்கு அயோத்தி என்று தான் சொல்வார்கள். ஆனால் மாற்றி சொல்கிறார், ராமன் இருக்கிற இடம்தான் உனக்கு அயோத்தி. அந்த பெற்ற தாய் என்றால் இதுவரைக்கு சுமத்திரை தான் உன்னை பெற்றவள். ஆனால் காட்டுக்கு போகிற பொழுது பெற்ற தாய் யார் என்றால் சீதாதேவி தான் உன்னை பெற்றவள் என்று தன் தாய்மை பதவியை விட்டு கொடுத்து ஒரு தகோதனுடைய மனைவியை தாயாக்குகிற பெருமை ஒரு சுமத்திரை என்ற பெண்ணுக்கு கிடைக்கிறது. இதை விட பெருமை வேறு யாருக்கு கிடைக்கும்? சொல் என்றால் என்ன என்பதற்கு நீங்கள் விளக்கம் சொன்னீர்கள். ஒரு துறவி பேசிகிட்டு இருந்தார். துறவி பேசுறது பெருசு இல்லை, துறவியை பற்றி தான் இப்போ நாடே பேசுது. துறவி பேசும்போது இன்னொருத்தர் கூட்டத்திலிருந்து எழுந்து சொன்னார், இந்த துறவி பேச்சை கேட்காதீர்கள் என்றார். அவர் சொன்னது ஒரு விதத்தில் நியாயம்தான். இருந்தாலும் அந்த துறவி பேசிகிட்டே இருந்தார். உடனே இவன் அந்த துறவி பேசுவதை கேட்காதீர்கள்னா. துறவி சொன்னார், எப்பா அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க, அங்கே போய் நின்று சொல்லுன்னார். அவன் அங்கே போய் நின்று இந்த துறவி பேசுவதை கேட்காதீர்னா. எப்பா இந்த பக்கம் கொஞ்சம் வந்து முன்னால் உட்காந்துருக்கான், அங்கே நின்று சொல்லுன்னா. அங்கே போய் நின்று சொன்னால் இந்த துறவி பேச்சை கேட்காதீர்கள் என்றார். இப்போ துறவி சொன்னால், எந்த துறவி பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொன்ன நீயே, நான் அங்கே போய் நில்லுன்னா என் பேச்சை நீ கேட்குற, இங்கே வந்து நில்லுன்னா என் பேச்சை நீ கேட்குற, கேட்கக்கூடாதுன்னு சொன்ன நீயே என் பேச்சை கேட்டிட்டு இல்லையா, அதே வெற்றி எனக்கு போதும் என்று சொல்லுகிறான். எனவே வெற்றி என்பது எதில் அடங்கி இருக்கிறது என்றால், இன்றைய வாழ்க்கை முறையில் இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கிற வெற்றி தான் மிகச்சிறந்த வெற்றியாக இருக்கிறது. எனவேதான் கம்பன் இந்த பாடலை சொல்லுகிற பொழுது மிக அற்புதமான சுமத்திரை என்கிற தாய் சொல்வதாக அந்த பாட்டை அமைத்திருக்கிறானே. பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல், எப்படி தம்பி என்றுபடி செல்லாதே, அடியாளின் ஏவல் செய் என்கிறானே. சொந்த சகோதரனுக்கே ஒரு அடியவனைப் போல இருக்கும்படியாக ஒரு சொல்லை வைக்கிறான் சுமத்திரையின் வாயிலாக என்றால், கம்பன் ஒரு தாயின் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை கற்றுக் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் இந்த உலகத்தில் மிகச்சிறந்தது எது என்றால் தாயின் பாசம், பற்று வைத்திருக்கிற பாசம், குழந்தைக்காக அணுநேரமும் நினைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நெல்லை ஜெயந்தா கவிதையை சொன்னீர்கள். ஒரு தாயை பற்றி இன்னொரு புது கவிஞன் எழுதுனா, அம்மா அம்மா எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அம்மா அம்மா என்று உன்னையே அழைக்கிறேன். காரணம் என்ன? காரணம், எத்தனை துன்பங்களை பொறுத்து கொண்டு நீ என்னை மண்ணுக்கு தந்தாய், எனவே துன்பம் வருகிற பொழுதெல்லாம் எனக்கு அம்மா அம்மா என்றே சொல் வருகிறது என்று இவள் ஒரு படி மேலே சொல்லுகிறாள். மண்ணும் மகற்கே இவன் வந்திடில் வா
அது அன்றேல் முன்னம் முடி, நீ மீண்டும் இங்கு வருவாயானால் வா, ஆனால் ஒருவேளை ராமன் வரவில்லை என்றால் அதற்கு முன்பு வாழ்க்கை முடித்துக்கொள் என்று சொல்லுகிற உயர்ந்த பாத்திரம் சுமத்திரை என்ற பாத்திரம் என்றை சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். போருக்காக போர் துணை வேண்டி சுக்கிரீவனிடம் உறவு கொள்கிறான். வாலியை வதைத்த பின்பு சுக்கிரீவனிடமிருந்து படை வரும் என்று காத்திருந்த போது வரவில்லை. கோபம் வருகிறது. கோபத்தோடு லட்சுமணன் அவர்களையெல்லாம் நான் சாய்த்து விடுகிறேன் என்று புறப்படுகிற வேளையில் இவன் கோபத்தை எப்படி தணிப்பது என்று நினைக்கிற வேளையில்தான் சொல்லின் செல்வன் அனுமன் சொல்லுகிறான், இவன் கோபத்தை அடக்க வேண்டும் என்றால் ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையினுடைய கோபத்தை அடக்க முடியும். எனவே தாயை முன்னிறுத்தி போகிற பொழுது அத்தனை கோபம் அடங்கி போய் தன்னுடைய தாயை நினைக்கிற நினைப்பிலே கோபத்தை அடக்கினான் என்ற செய்தி வருகிறது என்றால், பெற்ற தாய் தன் மகனுக்காக தன் வாழ்வை தியாகம் செய்கிறாள். வளர்த்த தாய் இவனுடைய ராம அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறாள். குரங்கிணத்தில் இருக்கிற ஒரு கோபத்தை அடக்க தாயாரின் நினைவு வருகிறது என்றால், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கைகேயே தீயவள் என்று சொன்னால் கூட தீயவள் என்று துறந்த என் தெய்வமும் ஆம் வர தருக என்று வரம் கேட்ட பெருமைக்கு உரிய தாயாரினுடைய சிறப்புத்தான் பெருமைக்குரியது. அந்த சொல்தான் பெருமைக்கு உரியது கம்பன் படைப்பில் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு பரமேஸ்வரன் அவர்கள் தாயினுடைய பெருமையை சொல்லிய பொழுது ரொம்ப கவனமாக தன்னுடைய வழக்கை அவர் கையாண்டிருக்கிறார். எங்கேயும் யாரும் கைகேயியை குறை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக கைகேயியை அப்படி கூட்டிட்டு கொஞ்சம் காப்பாற்றி அந்த பக்கமாக தள்ளிட்டு சுமத்திரையை கொண்டு முன்னால் நிறுத்தி இருக்கிறார். இதை தந்தை அணியும் குரு அணியும் பார்த்து கொள்வார்கள். அவர் பேசுகின்ற பொழுது ஒன்று மன்றம் குறித்து வைத்திருக்கிறது, மற்றவர்களுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்தல், சகோதரர்களின் மத்தியில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துதல், சகிப்புத்தன்மையோடு சகோதரனுக்காக தன் வாழ்க்கையை துறத்தல் என்பதுதான் இந்த சமூகம் பின்பற்ற வேண்டிய ஒரு சொல். அது சுமத்திரை என்கின்ற ஒரு பெண்ணினுடைய வாயினால் கம்பன் தந்தான் என்பதைத்தான் அரசு பரமேஸ்வரன் அவர்கள் அவருடைய வாதமாக வைத்திருக்கிறார்கள். அதை குறித்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக தந்தையின் அணி தொடங்குகிறது. என்னை கேட்டால் இந்த உலகமே தாய் பற்றி அதிகமாக கொண்டாடுகிறார்கள். தந்தையை பற்றி பேசுவதற்கான களம் எங்கேயும் அமைவதே இல்லை. இப்படிப்பட்ட பேச்சு போட்டிகளிலோ அல்லது ஒரு பட்டிமண்டபங்களிலோ வந்தால் ஒழிய அல்லது சில டிவி ஷோஸில் வந்தால் ஒழிய தந்தையாருக்கான உயர்வுகள் பேசப்படுவதற்கான சூழல் இல்லை. நான் இப்படி யோசிக்கிறேன், தாயின் அன்பை புரிந்து கொள்வதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை, ஆனால் தந்தையை புரிந்து கொள்வதற்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. யார் ஒருவர் புத்தியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் தந்தையை கண்டுகொள்கிறார்கள். தந்தையாரின் சொல், அதைத்தான் நாங்கள் சிறுவயதிலிருந்தே கேட்டிருக்கிறோம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லிதான் நம்மை எல்லோரும் வளர்த்திருக்கிறார்கள். அந்த தந்தை கம்பன் பாத்திரங்களின் வழியாக நின்று அறிவுரை சொல்லக்கூடிய அல்லது வழிகாட்டக்கூடிய தகுதியுடன் கம்பன் அந்த பாத்திரங்களை தூக்கி பிடித்திருக்கிறானா. அந்த பாத்திரங்களின் வாயிலாக சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஏதேனும் ஒற்றை சொல் கிடைத்திருக்கிறதா? சிதம்பரம் அவர்களை பேசுவதற்கு அழைப்பதற்கு முன்னால் நான் இந்த அவைக்கு ஒன்று சொல்லுகிறேன். எல்லோரும் ஒரு சொல் தேடிதான் அலைந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒற்றை சொல் நம்மை சேர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். பெர்னாட் ஷா சொல்கிறான், 40 வயதிலேயே செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. ஏனென்றால் சரியான சொல் சேர்வதில்லை. சரியான சொல் சேர்கின்ற பொழுது வாழ்நாட்கள் அர்த்தமுள்ளதாக மாறுகின்றன. சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அர்த்தமான சொல், அந்த மந்திர சொல் எல்லா தந்தைமார்களிடத்திலும் அது இருப்பதாக சமூகம் நம்புகின்ற அந்த சொல்
கம்பனில் வெளிப்பட்டிருக்கிறதா என்பதனை சொல்லுவதற்காக அன்பு பெரியவர் பெருந்தகை திரு மா சிதம்பரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த ஒரு அருமையான அவையை நடுவராக இருந்து மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற மாண்பமைந்த நடுவர் அவர்களே, 3 தளங்களில் இந்த மன்றத்தில் எழுப்பியிருக்கிற கேள்விகளில் வாதாடுவதற்காக வந்து அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, இன்றைய சமூக சூழலில் எந்த சொல் சமூகத்திற்கு வழிகாட்ட முடியும் என்பதை அறிவதற்காக அறிந்தும் அறியாதது போல் வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சமூக சூழல் எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஆய்ந்துவிட்டு உள்ளே போனால் இந்த தலைப்பு சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாண்பமைந்த நடுவர் அவர்களே, தமிழ் சமூகத்திற்கென்று ஒரு பெரிய அடையாளம் உண்டு. வணிகத்தை கூட அறம் சார்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த சமூகத்தில் அறத்தை கூட வணிகம் செய்வதற்கு சமூகம் தயாராகிவிட்டது என்பதுதான் அவலம். இந்த சூழலில் இந்த சமூகம் தேட வேண்டிய சொல்லில் அல்ல, செயலில் கூட பின்பற்ற வேண்டிய வாய்மை என்கிற சொல்லுதான் அவைக்கு ஒரே ஒரு சந்தேகம். அறத்தை வியாபாரம் செய்துவிட முடியுமா? நடுவர் அவர்களே, அறம் கூட வியாபாரம் செய்பவர்களுடன் போய் சேர்ந்தால் வியாபாரம் செய்வார்கள் என்பதற்கு இன்றைய சமூக நிகழ்வுகள் பெரிய உதாரணம். அறம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கான ஒரு வார்த்தையாக நீங்கள் கருதுகிறீர்களா? நடுவர் அவர்களே, எது ஒன்றையும் அது சார்ந்திருக்கிற சூழல் மாற்றிவிடும் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். உண்மை என்கின்ற சொல்லும் அறம் என்கின்ற சொல்லும் பாதை தவறியவர்களிடத்தில் போய் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டா? நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் சமூகம் எதை பெரிது என்று போற்றுகிறதோ, அவர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதுதான் சமூக அறம் என்று இந்த சமூகம் கருதுகிறது. நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அறம் என்பது தீயவர்களுடன் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு தன்மை உடையதா? நடுவர் அவர்களே, அறம் என்பது தீயவர்களுடன் சேர்ந்து இயங்கக்கூடிய தன்மை உடையதா என்று சொல்லுவதை விட, அறம் தீயவர்களிடம் போய் மாட்டி இருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு சொல்லுக்கு உண்டு என்று நான் கருதுகிறேன். இப்படி தெளிவா சொன்னா புரியுது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரிந்ததை என் வாயிலிருந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். சமூகம் எதிர்பார்ப்பதை நீங்கள் பேச வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சொல் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்பதுதான் மன்றத்தின் நோக்கம். நடுவர் அவர்களே, சமூகத்திற்கு ஒரு அருமையான நோக்கம் உண்டு. நாம் தனித்து சொல்வதை விட விவாதமாக சொன்னால் இந்த சமூகம் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. இந்த வாய்மை அல்லது அறம் சார்ந்த செய்தியை எது வலியுறுத்துகிறது என்பதுதான் என்னுடைய வாதமாக வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்திக்கு உள்ளே போயிட்டு வந்தால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த 3 தலைப்புகளை நீங்கள் இங்கே கொடுத்துறீங்க. ஒன்று தந்தையின் சொல்லா, தாயின் சொல்லா, அல்லது ஆசானின் சொல்லா. இப்போ ஒரு கேள்வி, யார் சமூகத்திற்கு சரியாக வழிகாட்ட முடியும் என்பதாக அமைத்தால், கம்பன் இந்த 3 பாத்திரங்களையும் ஒரு நேர்கோட்டில் வைத்து ஒரு தீர்ப்பு சொல்றான். 3யுமே ஒரே பாட்டில் சொல்றான். எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். தசரதன் அரியணையில் அமர்ந்திருக்கான். விஸ்வாமித்திரன் உள்ளே வந்து, நான் யாகம் செய்கிறேன், அதற்காக உன் கரிய செம்மல் ஒருவனை தா என்று கேட்கிறான். கேட்ட உடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். நெஞ்சில கனல் நுழைந்தாளன செவியில் புலிகளோடும் முன்னிலாவிய துயரம் பிடித்துந்த ஆரியன் என்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் என்று கம்பன் பேசுகிறான். இதற்கு பிறகு ராமனை தசரதன் ஒப்படைக்கிற பொழுது ஒரு பாடல் சொல்லுவதாக கம்பன் ஒரு பாட்டு சொல்றான். ரொம்ப அருமையான இடம். அந்த இடம் 3 பேர் இந்த இடத்தில் சந்திக்கிறார்கள். ஒன்று வசிஷ்டனாலே பாராட்டப்பட்ட விஸ்வாமித்திரன், 2வது தந்தை என்கிற நிலையில் இருக்கிற ஒருவன், 3வது குரு என்கிற நிலையில் இருக்க 3 பேர் இந்த பாட்டுக்குள்ள வர்றாங்க. ராமபிரானை விஸ்வாமித்திரனிடம் அடைக்கலைப்படுத்துகிற பொழுது தயரதன் சொன்னான், இந்த ராமபிரான் இருக்கிறான இவனை நல் தந்தையும் தனி தாயும் நீயுமாகி தாங்கு என்று பேசுறான். இது 3 பேரும் சந்திக்கிற இடம். விஸ்வாமித்திரன் என்கிற குரு, தனி தந்தை என்கிற தந்தையாக அடையாளப்படுத்துகிற இடம்,
தாயாக அடையாளப்படுத்துகிற இடம். இந்த 3 இடங்களுக்கு வைமுக ரொம்ப அருமையா ஒரு உரை எழுதுறார். அவர் என்ன சொல்றார், ஒவ்வொரு தனி மனிதனும் சமூகத்தினுடைய அடையாளம். ஒரு மகனை வழிகாட்டி உயர்த்தி மேலே செய்கிற ஆற்றல் தந்தைக்கு மட்டும் உண்டு என்பதால் தான் நல் தந்தையும் நீயே ஆகி தாங்கு என்று கம்பர் எழுதினார் என்று உரை சொல்றார். இதோட விட்டா பரவாயில்ல. இதுக்கப்புறம் விதந்து ஒரு உரை சொல்றார், தந்தை இதம் செய்பவன் தாய் பிரியம் செய்பவள் என்று எழுதுறார். இந்த இதம்ங்கிறது வடமொழி சொல். இதம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? தந்தை தான் அறம் செய்பவன் தாய் பிரியம் செய்பவள் என்று வைமுக எழுதுகிறார் என்றால் ஒரு பெரிய சிக்கல் உண்டு. இந்த பிரியம் செய்தல் அன்பு காட்டுதல் இருக்கு இல்லையா, அன்பு அதிகப்படுகிற பொழுது என்னுடைய மகன் தவறு செய்தால் கூட அதை சரி என்று நினைக்கிற ஆபத்து உண்டு. எந்த தாயாவது என் பிள்ளை தவறு செய்துன்னு சொல்ல அந்த பிள்ளை ஊரையே கெடுக்கும். ஆனால் இவ சொல்லுவா, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, உலகத்தில் இருக்கவன் தான் இவனை கெடுத்தான் என்று பேசுவா. அப்போ அன்பிற்கு ஒரு பெரிய சிக்கல் உண்டு. தன் பிள்ளை தவறு செய்தால் கூட அதை தவறு என்று புரிந்து கொள்ளாத ஒரு சிக்கல் அன்புக்கு வருவதற்கு உண்டு. என் பிள்ளை தவறு செய்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாத தாய் உள்ளம் எப்படி தவறை கண்டித்து வழி நடத்த முடியும்? இது 2வது பெரிய சிக்கல். ஆனால் தந்தை அறம் செய்பவனாக இருக்கிற பொழுது இதுதான் அறம் என்று சொல்லிக் கொடுத்து மகனை மிகச் சரியாக வழிநடத்த முடியும் என்பதால் தான் கம்பன் சொன்னான், தந்தையும் நீயே ஆகி தாங்கு என்று பேசுகிறான். இன்னும் ஒரு இடம் சொல்றேன். வசிஷ்டன் ராமபிரானுடைய குலகுரு. காலையில் மேடையில் பேசப்பட்ட செய்தி தான். பரதன் போய் முடிசூட்டுறதுக்கு நாட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுகிற விவாதங்கள்லாம் முடிஞ்சதற்கு பிறகு வசிஷ்டன் ஒரு வார்த்தை, குரு ஆசான் ஒரு வார்த்தை பேசுறார். எவர், நான் உனக்கு சொல்லி கொடுத்த கல்வியெல்லாம் சரிதான் அப்படின்னு நீ நினைச்சினா, நான் உனக்கு எல்லா கலைகளையும் சொல்லி கொடுப்பதற்காக நீ நினைத்தாய் என்றால், நான் சொல்லி கொடுத்த கலைகளின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நீ உடனடியாக நாட்டிற்கு வந்து அரியணையை ஏற்றுக்கொள். யார் பேசுறா? ஆசானாக இருக்கிற வசிஷ்டர் ராமபிரான்ட்ட பேசுறார். எது தர்மம் எது அறம் என்று சொல்லி கொடுத்தாரோ அதே வசிஷ்டர் என்ன பேசுகிறார்? நான் சொல்லி கொடுத்த கல்வியின் மீதாக ஆணையிட்டு சொல்லுகிறேன், அந்த கல்வி உண்மை என்பதாக நீ நம்பினால் நாட்டிற்கு வந்து அரியணையை ஏற்றுக்கொள் என்று பேசுகிறார். இந்த இடம்தான் தந்தையின் சொல் வென்று நின்ற இடம். இப்போ ராமன் வசிஷ்டரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், இங்கே பார்ப்பா, நீ தான் அறம் தர்மம்னு சொல்லி கொடுத்த, அவர்கள் பெரிய சான்றவர்களாக அல்ல உயர்ந்த பெரியவர்களாக அல்லது தனித்தாயுமாக யாரா வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் நேற்று கொடுத்த ஒரு வார்த்தையை மீறி இன்று நான் நாட்டிற்கு வந்து அரசாட்சி செய்வது எந்த விதத்தில் சரி என்று யார் பேசுகிறார்? ராமபிரான் குலகுருவாக ஆசானே தடுமாறுகிற பொழுது தடுமாற்றம் இல்லாமல் ராமனை வழி நடத்திய தயரதனுடைய மிக புகழ்பெற்ற சொல் என்ன தெரியுமா? பார், இந்த உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா? யார் பெயர் பெற்றவர்கள் தெரியுமா? மன்னராக இருந்து இந்த உலகத்தை ஆள்பவர்கள் பெயர் பெற்றவர்கள் இல்லை. யாராலும் பெற முடியாத இந்திர பதவி இருக்கிறதே, இந்திர பதவியை பெற்று அதில் ஆள்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெயர் பெற்றவர்கள் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விடுகிற பெயரை விட சொல்மாறா மகனை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் அருந்துயர் களைந்தார் என்று தசரதன் பேசுறான். ராமபிரானுக்கு தசரதன் கற்றுக் கொடுத்த அந்த சொல், நேற்று வரை நான் பேசியது ஒன்று, இன்று நான் பேசியது வேறொன்றாக இருந்து ஒருவேளை நான் அரியணைக்கு திரும்ப வருவேனேயானால் என் தந்தை எதை சரி என்று சொல்லி கொடுத்தானோ அதிலிருந்து மாறியவனாக நான் ஆகி போவேன் என்று சொல்லுகிற நிலைக்கு உருவாக்குகிறது என்றால், பாசத்தின் காரணமாக மகன் தவறு செய்கிறானா என்று அறிய முடியாத அன்பினுடைய சிக்கலையும், தான் கற்றுக் கொடுத்த கல்வியையே பிணையமாக வைத்து கல்வியின் மீது ஆணையாக நாட்டிற்கு வந்த அரியணையால் என்று சொல்லுகிற ஆசானுடைய தடுமாற்றத்தையும் நீக்கி ஒரு மகனை மிகச் சரியான திசைக்கு வழி நடத்துகிற ஆற்றல் உடையதாக ஒரு தந்தையினுடைய சொல் இருந்தது என்பதுதான் ராமாயணத்தின் பெருமை.
ஆனால் வாணி ரொம்ப அருமையாக சொன்னால், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயேனா. ஒரு நுட்பம் என்ன தெரியுமா? எவன் ஒருவன் தன்னுடைய வாய்மையை காக்கிறானோ அவன்தான் அடுத்தவன் வாய்மையை காப்பான். தசரதன் தன் வாய்மையை காத்து தன் மகனுக்கு அடையாளமாக விளங்கியதால் தான் ராமபிரான் தன் வாய்மையை மட்டுமல்ல தன் தந்தையும் வாய்மையை காத்தான் என்பதால் அந்த ஒரு சொல் இந்த சமூகத்திற்கு தேவையான சொல் என்பதாக நான் கருதுகிறேன். இன்னும் ஒரே ஒரு நுட்பம் மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நடுவர் அவர்களே, தந்தை என்பது மிக உயர்ந்த ஸ்தானம். ராமாயணத்தில் மிக உயர்ந்த தந்தைகளில் ஒரு தந்தை சடாயு. இந்த சமூகம் ஏன் சிதைந்து போயிருக்கிறது தெரியுமா? என் மகன் தவறு செய்கிற பொழுது இது தவறுதான் என்று சுட்டி காட்டுவதற்கு தவறுகிற மனிதர்களால் தான் சமூகம் சிதைந்து போயிருக்கிறது. அது தந்தையாக இருக்கலாம், ஆசானாக இருக்கலாம், தாயாகவும் இருக்கலாம். ஆனால் தவறு செய்கிற பொழுது இதுதான் தவறு என்று சுட்டி காட்டிய அருமையான தந்தையினுடைய பாத்திரம் சடாயு என்கிற பாத்திரம். இவன்தான் சீதையை விட்டுட்டு மாயமானின் பின் போனான். ராமபிரான் எப்படி மாயமானின் பின் போய் தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய மனைவியை காக்க வேண்டும் என்கிற கடமையையும் இழந்தானோ, அதை போல இந்த சமூகம் மாயமானாக இருக்கிற செல்போன்களின் பின்னாலும் தொலைக்காட்சிகளின் பின்னாலும் போய் தன்னை தொலைத்து கொண்டிருக்கிறது. இப்படி தொலைந்து இருக்கிற சமூகத்திற்கு நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்டுகிற மனிதர்கள் இன்னைக்கு தேவை. அவன் என்ன சொல்றான்? என்ன செல்போன் தான் கெடுத்துருச்சு, இல்லை டிவி தான் கெடுத்துருச்சுன்னு சொல்றானே தவிர நான் அதை தேடி போனேன் யாரும் சொல்றது இல்லை. இந்த செயலை அப்படியே ராமனோட கொண்டு வந்து ஒப்பிடுங்க. நீங்க ராமபிரான் மாயமானின் பின்னால் போய் சீதையை ராவணன் கவர்ந்ததற்கு பிறகு தவறு தன்னுடையதுன்னு நினைக்கல. இந்த உலகம் முழுமையும் நான் அழிக்க போகிறேன் அவன் என்ன கிளம்புறான். இப்போ இவன் தான் சொன்னான், சடாயு சொன்னான், இங்கே பார்ப்பா, கொம்பிளை மானின் பின்பை குளப்பலி கூட்டி கொண்டாய் உண்பிளை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ என்று பேசுகிறான் என்றால், மகன்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற பொறுப்புடைய தந்தையை கம்பராமாயணம் அடையாளப்படுத்துகிறது. நான் இன்னொரு நுட்பம் சொல்லவாதில்ல, சடாயு ராமபிரானை பெற்றெடுத்த தந்தை இல்லை இல்லையா? ராமபிரானும் சடாயுனுடைய மகனும் இல்லை. ஆனால் அந்த நுட்பம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை தவறு செய்கிற பொழுது சுட்டி காட்டுவதற்கு பெற்றெடுத்த தந்தையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தந்தை என்கிற ஸ்தானமே ரொம்ப உயர்வானது என்று சொல்லிக் கொடுத்த காப்பியம் கம்பராமாயணம். பையனும் கேட்கக்கூடாது, நீ என்ன பெத்த அப்பாவானு எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு. கம்பன் ரொம்ப அழகா சொன்னா, இவன் தவறை சடாய் சுட்டி காண்பித்தான். ராமபிரான் என்ன நினைச்சாரான்? தசரதனின் செயல் ஈது என்று சிந்தையில் தழுவினான் என்று கம்பர் எழுதுகிறார். இப்போ உண்மையில் நுட்பம் தவறு செய்கிற சமூகத்திற்கு தவறை சுட்டி காண்பித்து இதுதான் வாய்மை, இதுதான் அறம், இதுதான் மரபு என்று சொல்லிக் கொடுக்கிற உயர்ந்த செயலை செய்கிற பாத்திரங்களுடைய அடையாளமாக இருப்பது தந்தையினுடைய பாத்திரம்தான் ராமாயணத்தில் இருக்கிறது என்பதால் நான் இதை இப்படி நிறைவு செய்கிறேன். தாய் வணக்கத்திற்குரிய பாத்திரம், ஆசிரியர் வழிபாட்டுக்குரிய பாத்திரம், தந்தைதான் வழிகாட்டக்கூடிய பாத்திரம் கம்பனில் இன்றைய சமூகத்துக்கு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக நம்முடைய தந்தையின் அணியில் பேசிய மா சிதம்பரம் அவர்கள் தந்தைக்கான அந்த வாதங்களை முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் எங்கே வியக்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் எத்தனையோ மேடைகள் உண்டு. அத்தனை மேடைகளிலும் நல்ல இலக்கிய தலைப்புகளெல்லாம் சொல்லி களமாடுகிறார்கள். ஆனால் அது எத்தனை இலக்கியங்களை பேசுகின்ற மேடையாகட்டும், கம்பன் மேடைக்கு நிகரான ஒரு மேடையை இந்த உலகம் பார்த்துவிடலாகாது என்கின்ற ஒரு அமைப்பில் எப்படி தான் எடுத்துக்கொண்ட பொருண்மையில் அந்த கதை பொருண்மையை மட்டும் வைத்து கொண்டு விழுமியங்களை பேசிவிட முடியும் என்பதற்கான ஒரு சாட்சியாக சிதம்பரம் அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சிதம்பரம் அவர்களிடத்திலோ அல்லது அவர் பின்னால் வந்த அவருடைய தோழமையோ அதை தெளிவுபடுத்தலாம். எந்த வினாடியில் ஜடாயு என்கின்ற ஒரு மனிதன்
கண்டித்த ஒரு சொல், அது உபதேசம் அல்ல. ராமனை கண்டித்த ஒரு சொல் சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறது. ஏன் அவர் வாசகமாக அதை கருதாமல் தந்தையின் வாசகமாக அதை நாம் முன்னெடுக்கிறோம் என்கின்ற ஒரு நுட்பத்தை அடுத்து பேச வருகின்றவர் தர வேண்டும். எந்த வினாடியில் சடாயு தந்தையாக நீர்க்கடன் செய்யப்படக்கூடியவர் என்கின்ற நிலைக்கு ராமனை நிர்பந்திக்கிறார். எங்கே தந்தை குரு என்கின்ற இரண்டு நிலைப்பாடு என்பது எங்கே பிரிகிறது என்பதற்கு சடாயு என்கின்ற ஒரு பாத்திரம் வலு சேர்க்கும் என்று நான் கருதுகிறேன். மிக நுட்பமாக அவர் அடுத்த குருநாதர்களாக அவர்களுடைய வாக்குதான் என்று பேச வருகின்றவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கார். என்ன சொன்னார்னா, வசிட்டனை எதிர்த்து பேசி அறம் சொன்னான் ராமன் என்றால் குரு வாசகத்திற்கு மேல் ஒரு வாசகம் உண்டு என்றால் அந்த வாசகம் எப்படி வழிகாட்டும் என்பதனை அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார். நான் இப்படி சொல்லி அந்த அணிக்கு நான் சென்று அவரை அழைக்கிறேன், அந்த பேச்சாளரை அழைக்கிறேன். புத்தன் குரு. அந்த புத்தன் என்கின்ற குரு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அற்புதமான ஒரு வழிகாட்டுதலுக்கான குருவாசகம் என்ன என்றால், குரு சொன்ன வழியில் நீ நடக்க ஒட்டாதபடிக்கு குரு வந்து நின்றால் அந்த குருவை நீ கொலை செய்யலாம் என்று சொன்னார். அதுதான் குருவாசகம். குரு என்கின்ற நிலையில் சொல்லப்படுகின்ற எந்த சொல்லையும் சிஷ்யன் பின்பற்றுகின்ற பொழுது அதை விளக்குவதற்காக வரக்கூடியவன் மனிதனே தவிர குருவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை, அவனை நீ தள்ளிவிடலாம் என்று சொன்ன அந்த புத்தனுடைய வாசகத்தை முன்வைத்து, குரு என்கின்ற நிலை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நகர்வை தருகிறது. அந்த சொல் உலகத்தில் எத்தனையோ குருமார்களிடத்தில் இருந்து வந்திருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறச்செயல்களும் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றன என்றால் குருவாசகங்களால் தான் என்று நம்புகிறது இந்த உலகம். அந்த ஒற்றை சொல் கம்பன் காட்டிய குருவினுடைய வாயிலிருந்து வந்திருக்கிறதா என்பதனை கேட்க அவை ஆர்வமாக இருக்கின்ற காரணத்தினால் குருவினுடைய சொல்தான் என்று பேசுவதற்கு திரு க முருகேசன் அவர்களை வாஞ்சையோடு அழைக்கிறேன். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடைய யாரவ தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களி. பைந்தமிழின் இன்சுவையை பாரெல்லாம் கொண்டு சேர்க்கும் நடுவர் அவர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கிற கம்பன் கழகங்களுக்கெல்லாம் தாய்க்கழகமாக இருந்து ஆண்டுகள் 1000 கடந்தாலும் கூட அமுதத்தமிழில் இந்த மண்ணுலகம் மூழ்கி மூழ்கி சுவைக்க வேண்டும் என்று கருதி இன்று நம்மிடையே மாலையிட்டு இருக்கக்கூடிய கம்பன் அடிப்படி ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் கம்பன் அடிசூடி அவர்களுடைய திருவடிகளையும் வழங்கி பாங்கறிந்து பட்டிமண்டபம் ஏறி இருக்கக்கூடிய சான்றோ பெருமக்களுக்கும், என் எதிரில் அமர்ந்து இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சான்றோ பெருமக்களுக்கும் அடியனுடைய குவிந்த கரங்கள் குளிர் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறது. நடுவர் பெருமானவர்களே, இந்த உலகத்தில் தாயினுடைய சொல்லுக்கு மறுப்பு உண்டு. என்னம்மா நீ இதையே சொல்லிட்டு இருக்கிறையே என்று பிள்ளைகள் மறுப்பதற்கு இடம் உண்டு. தந்தையின் சொல்லுக்கும் மறுப்பு இருக்க இடம் உண்டு. தாயிடமே சொல்லி அப்பா அப்பா என்னை விரட்டுகிறாரம்மா, உன் வீட்டுக்காரருக்கு சொல்லிவை என்று பிள்ளைகள் மாறி கிடக்கிற காலகட்டம். தலைப்பு அப்படித்தான் இருக்கிறது நடுவருமானவர்களே. ஆனால் குருவின் சொல்லுக்கு எந்த காலத்திலும் மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது. குரு என்பவர் என்றைக்குமே குலவழக்காக இருந்து ஒளி வீசி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் எங்களுடைய அணியின் வாதமாக நாங்கள் முன்வைக்க காத்திருக்கிறோம். 10,560 பாடல்களை விளங்கி இருக்கக்கூடிய கம்பனுடைய சொல்லில் மிகுந்த சொல்லாக இருப்பது எது தெரியுமா? காப்பியத்தின் தொடக்கம் முதல் காப்பியத்தின் நிறைவு பாடலாக வருகிற பாடல் வரை மிக உயர்ந்து நிற்கிற சொல் தாயின் சொல் அல்ல. தாயின் சொல் ஏதோ பெருமை சேர்த்தது என்று அரசு வரமேஸ்வரர்கள் சொன்னார். இல்லை இல்லை, தாயின் சொல் கொடுமை செய்திருக்கிறது. தந்தையின் சொல்லும் கூட குருவின் சொல்லால் மறுக்கப்பட்டது என்று பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள் பேசினார். ஆனால் அந்த சொல் வந்த இடம் எதற்காக வந்தது தெரியுமா? பாசத்தினால் வந்தது. பாசத்தினால் வந்த சொல். அதுவும் கூட பெரிதாக நினைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. கம்பனுடைய காவியத்தில் தயரனுக்கு இருந்த பெரிய மனக்கலக்கத்தை தீர்த்து வைத்தது யாருடைய சொல் தெரியுமா? குருவினுடைய வாசகம்தான்.
தனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு தனக்கு வாரிசில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தயரதனுக்கு யாருடைய சொல்லுங்க? கலைக்கோட்டு முனிவனை அழைத்து வந்து யாகம் செய் என சொன்னது யாருடைய சொல்? குருவின் சொல்லாக, குருவின் சொல்தான் அதற்கு, வசிட்ட முனிவருடைய சொல்தான் அதற்கு வழிகாட்டுகிறது. அது பாந்தளம் மகிழகோடி பறித்தபார் அதனில் வைகும் மாந்தர்கள் விலங்கு என்று உண்ணும் மனத்தன் மாதவத்தன் எண்ணின் பூந்தவிசு இறந்தோனும் புராரியும் புகழ்தற்கொத்த சாந்தனாள் வேள்வி முற்றின் தனையர்கள் உளராம் என்றான் என சொல்லி. முருகேசன் அவர்களே, மன்றத்திற்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. குருவினுடைய வாசகம் கலைக்கோட்டு முனிவனை அழைத்து அடுத்த தலைமுறைக்கான யாகம் நடத்த சொல்லியது என்றார்கள். இது காப்பியத்திற்கு வழிகாட்டுகிறது. இன்றைய மாந்தர்களுக்கு இது எப்படி வழிகாட்டுகிறது? இன்றைய மாந்தர்களுக்கும் கூட வாரிசு இல்லாமல் இருக்கக்கூடிய மாந்தர்கள் சாமியார்களை கூப்பிட்டு வந்து யாகம் நடத்தலாமா? இல்லை. அறத்தின் வழியாக நின்று கொண்டு தெய்வத்தினுடைய வேண்டுதலை வைத்து இந்த சமுதாயத்தின் நல்லறங்களை செய்தால் நிச்சயமாக வாரிசு கிடைக்கும் என்று நாம் கருத முடியும். அதற்காக நாம் சொல்லுவதைப் போல சாமியார்களை அழைத்து வந்து யாகம் செய்ய முடியாது நடுவர் அவர்களே. எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. அடுத்தது ராமனுடைய புகழ் இந்த மண்ணுலகத்திற்கு வருகிறவருக்கும் ராமனை மண்ணுலகம் காலமெல்லாம் புகழ்வதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய இடம். என்னுடைய புதல்வர்கள் சிறுவர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுது என கேட்டவுடனேயே எதிரணியினர் பேசினார்கள். கண்ணிழந்தான் பெற்று இழந்தான் என்று அவர் வருந்தினார், தயரதன் வருந்தினார் என சொல்லி. ஆனால் அப்போது நானே புறப்படுகிறேன் என்று புறப்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய தயரதனுடைய சொல்லுக்கு மறுப்பு தெரிவித்து முனிவன் சொன்ன சொல்லை தயரத முனிவன் அப்படியே கேட்டான். உன்னுடைய பிள்ளைக்கு வருகிற வாய்ப்பை அது விஞ்சையில் அளவில்லா விஞ்சை வந்து எய்துகாலம் இது ஏன் மறுத்தனை என சொல்லி தடுத்த உடனேயே அந்த இடத்தில் குருவின் சொல்லை கேட்ட காரணத்தில்தான் நடுவர் பெருமாட்டி அவர்களே, இந்த சொல்லை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் குருவின் சொல்லை கேட்டதால்தான் ராமன் பின்னால் வருகிற பெருமைகளுக்கெல்லாம் இடமுடையவனாக அருகதையுடையவனாக மாறினான் என்பதை நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன். அதை கம்பனே சொல்லுகிறான். என்ன தெரியுமா? உனக்கு பெரிய மழை வந்து பெருகுகிற வெள்ளம் போல் இவனுக்கு வாய்ப்பு வருகிறது, எதற்காக தடுக்கிறாய் என்று தன் குரு கேட்டவுடனேயே குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன், அப்படியே கம்பனுடைய பாடல், குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என்று ஆணையிடுகிறான். திருவின் கேள்வன் எங்கிருக்கிறான்? உடனே கொணர்மின் என சொல்லி ஆணையிட்டு அவன் வந்தவுடனேயே அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறான் என சொன்னால் அந்த இடத்தில் மதிக்கப்படுவது குருவின் சொல்தான் என்கிற வாதத்தை நான் முதல் வாதமாக வைக்கிறேன். அதே போல தாடகை வதம் எல்லோராலும் பேசப்படுகிற இடம். ராமன் நினைக்கிறான், பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைத்தான். தன் முன்னால் இருக்கக்கூடிய அரக்கையை கொல்வதற்கு சற்று தயங்குகிற அவனை பார்த்து குரு பேசுகிறார். ஆறி நின்றல் அரண் அன்று அரக்கையை கோரி என ஆணையிடுகிறான். நீ இப்படி மௌனம் காத்தல் என்பது ஒரு அறம் கடந்திருக்க அறம் தழுவி இருக்கக்கூடிய செயல் அல்ல என்று சொன்னபோது அந்த இடத்தில் அவன் உரை கேட்டு அப்படியே ராமன் கடைபிடித்து அந்த அரக்கையை கொள்கிறான் என்று கம்பன் காட்டுகிறான். அந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு சொல் இருக்கிற காரணத்தினால் அது செய்க என்று ஏவினாலும் அரண் அல்லவை என்று வந்து எய்தினாலும் கூட மெய்ய நின் உரை வேதம் எனக்கு என்று கொண்ட பிறகு அந்த உன்னுடைய சொல்தான் எனக்கு அறம் செய்கிற ஆறு என சொல்லிவிட்டு ராமன் நடக்கிறான் என சொன்னால் குருவின் வாசகம்தான் மிகச் சிறந்தோகி நிற்கிறது என்பதற்கு என்னுடைய இரண்டாவது கருத்தையும் இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இவையெல்லாம் நடுவர் அவர்களே, கம்பராமாயணத்தில் குருவினுடைய சொல்லாக வருபவை எல்லாம் 100க்கு 100 இன்றைய காலகட்டத்தில் பொருத்தி பார்க்க முடியுமா என்று நீங்கள் கேட்டால் பொருத்தி பார்க்க முடியாது. ஆனால் தாய் தந்தையரை மறந்துவிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்ற தாயை கவனிக்காத பிள்ளைகள், அப்பாவை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விட்டு வருகிற பிள்ளைகள், தான் வருகிற வரியில் குருவை பார்த்த உடனேயே கையெடுத்து கும்பிடுகிற காலகட்டம் இன்றும் இருக்கிறது என்பதை இந்த சபை ஏற்றுக்கொள்ளும். தன் எதிரில் வருகிற அகரம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை பார்க்கிற போது வணங்குகிற சமுதாயம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. குரு சொல்லுகிற ஒரு சொல்லுக்கு மரியாதை இருக்கிற காரணத்தினால் 3000 பாடல்களை பாடிய திருமூல சொன்னார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்று பேசினார்.
அதனால் இந்த சமுதாயம் இன்னும் 2000 4000 எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் நடுவர் பெருமாட்டி அவர்களே குருவுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இருந்து கொண்டுதான் இருக்கும். என எதிரணிகள் சொல்வாங்க, குருவினையே தாக்க வருகிறார்களே, இன்றைய மாணவ சமுதாயம் மாறி கிடக்கிறது என்று கூட அவர்கள் வாதத்தை முன்வைக்கலாம். ஆனால் கற்ற கல்வியை, அதுவும் கூட குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் ஒருவன் பெற்ற கல்வி அழகே அழகு. அந்த கல்வியை கொடுத்திருக்கக்கூடிய குருவினை மறந்தவன் மனிதனாக இருக்க மாட்டான். அப்படி கம்பனுடைய பாடல்களில் மிகுந்திருக்கிற இடங்களெல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சரி, சொன்ன வாக்குதான் அப்படி இருக்குமானா இல்லை, முகக்குறிப்பும் கூட குருவினுடைய பார்வை பார்த்தால் கோடி புண்ணியம் என்று பேசுவார்கள். முகக்குறிப்பும் கூட மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும் என்பதற்கு ஒரே ஒரு சான்றை மட்டும் சொல்லி என்னுடைய வாதத்தை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். வில்லொடிப்பதற்காக வந்து நிற்கக்கூடிய அந்த ராமன் குருவினுடைய பார்வை படுகிறது. நினைந்த எல்லாம் நினைந்து குரு என்ன நினைத்தாரோ அத்தனையும் தான் நினைத்தான். முகக்குறிப்பினால் இந்த வில்லை எடுத்து நீ ஒடிக்க வேண்டும் என்கிற குறிப்பை மட்டும் வணங்கிய விஸ்வாமித்திரருடைய பார்வை பட்டு முகம் பார்த்தான் என்கிறார் கம்பர். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வில்லடித்து மிகப்பெரிய பெருமை சேர்த்தான் என சொன்னால் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர்களே, அம்மாவினுடைய சொல் என்பது ஒரு மரத்தினுடைய கிளையாக இருக்கலாம், கனியாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், பூக்களாக இருக்கலாம். தந்தையினுடைய சொல் என்பது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கொம்பாக இருக்கலாம், தலையாக இருக்கலாம். ஆனால் குருவினுடைய சொல் என்பது அந்த மரத்தின் ஆணி வேறாக, அந்த மரத்தின் சல்லி வேறாக, அந்த மரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய வலிமையான வேறாக இருக்கிறது என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்றம் முருகேசன் அவர்களை பாராட்டுகிறது. ஆனால் இன்னும் ஒரு குறைபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தாய் சொல் முன்னம் முடி என்பது, தந்தையின் சொல் வாய்மையுடன் இரு என்பது, குரு சொல் எது என்பதை இன்னும் இந்த மன்றம் சரியாக கண்டுகொள்ளவில்லை. அடுத்து வரக்கூடியவர் அதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் கம்பன் மேடைகள் ஏன் காலம் காலம் கடந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு என்ன காரணம் என்றால், புராதனமாக எப்பொழுதோ பல ஆயிரக்கணக்கான நாட்களுக்கு முன்னால் எழுதிவிட்ட ஒரு கதையை பேசுவது அல்ல இந்த அரங்கங்களின் நோக்கம். மறுபடியும் பெற்றுவிட முடியாத வாழ்வின் மணி துளிகளை நீங்கள் எங்களுக்காகவும் நாங்கள் உங்களுக்காகவும் தந்து கொண்டிருப்பதற்கான காரணம், இந்த அரங்கத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஏதேனும் ஒரு சொல் கிடைத்து விடாதா என்கின்ற ஏக்கம்தான். அந்த ஏக்கம் நிறைவேறுகின்ற அளவிற்கு கம்பன் மேடைகள் உயிர் வாழும். அதனால்தான் நாம் இப்படிப்பட்ட தலைப்பை வைத்தோம். இன்றைய தலைமுறைக்கு, இன்றைய சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய சொல், அந்த சொல், அந்த ஒற்றை சொல் எது, அது ஆசானுடைய சொல்லாக எது இருக்கிறது என்கின்ற தேடல் இன்னும் மிச்சம் இருப்பதை நான் வெளிப்படையாக இந்த மன்றத்திற்கு அறிவித்துவிட்டு, அடுத்ததாக தாயினுடைய சொல்தான் என்பதற்கான அந்த தராசை தூக்கி பிடிப்பதற்காக வருகிறார் அன்பு சகோதரர் கோபா ரவிக்குமார் அவர்கள். கம்பன் புகழ்பாடி கன்னித்தமிழ் வளர்க்கக்கூடிய, பழமையும் பெருமையும் மிகுந்திருக்கக்கூடிய காரைக்குடி கம்பன் கழகத்தை சார்ந்த அத்தனை நல்லோருக்கும் என் அன்பின் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பாங்கறிந்த பட்டி மண்டபத்தினுடைய நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, பேசிவிட்டு சிந்திப்பவன் மனிதன், சிந்தித்துவிட்டு பேசுபவன் ஞானி. பேசிவிட்டு சிந்திப்பவன் மனிதன், சிந்தித்துவிட்டு பேசுபவன் ஞானி. மனித வடிவிலே அமர்ந்து ஞானியின் வடிவிலே நல்ல தீர்ப்பை எழுத இருக்கிற உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை சொல்லி, நல்ல சபை, விரும்புகின்ற நல்ல சுவை, இதிலே தாயின் சொல்லா, தந்தையின் சொல்லா, ஆசான் சொல்லா என கேட்ட பொழுது, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஆசான் சொல்லே என இந்த மன்றத்திலே வாதிட்டு அமைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெருமகனார் சொன்னார். அப்பா அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லங்களில் விட்டவர்கள் கூட ஆசிரியர்களை பார்த்தால் வணக்கம் சொல்லுகிறார்கள். இது பலனற்றது. நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இன்றைய கல்வி முறை, உங்கள் மேடையில் தான் இதை நான் பதிவு செய்ய முடியும். ஏன் என்று சொன்னால், நான் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியர். ஒரு காலத்தில் எல்லாம் குழந்தைகள்
தங்கள் கைகளை வளைத்து காதுகளை தொட்டால் கொண்டு போய் பள்ளியில் சேர்த்தது நம் காலம். ஆனால் இன்றைக்கு தவழ்ந்து போய் கதவை தொட்டாலே கொண்டு போய் பள்ளியில் சேர்த்துகிற ஒரு நிலைமைக்கு நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க வேற லேபர் வார்டுல இருந்து டைரக்டா போயிடுறாங்க. இதில் சொல்லுகிறார்கள் ஆசான் சொல் தான் இன்றைக்கு மதிப்புறு சொல். எங்கே மதிக்கிறேன் நான்? ஒரு காலத்திலே ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துகிற அந்த வகுப்பறையிலே நம்ம இடத்துல ஒரு 2 அடி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, ஆசான்கள் கைகளால் தண்டிக்கப்பட்டோம் என்று சொன்னால், அதை வீட்டில் போய் சொன்னா எச்சா 2 அடி விழும். ஆசான்கள் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான். அந்த அடிக்கு பயந்துட்டே வாத்தியார் அடிச்சா கூட சொல்ல மாட்டான். ஆனா இன்னைக்கு ஆசிரியர்கள் அடிச்சா, உண்மையா சொல்றேன், ஒரு படையே திரண்டு வருது. உற்று பார்த்தாலே கொலை முயற்சிங்கிறான். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இன்னொரே செய்தி சொல்றேன். இந்த கம்பன் கழக மேடையில் தான் இந்த சமூக அக்கறையோடு இதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பொறுப்புணர்ந்த பெருமக்கள் இருக்கின்ற பெருவெளி என்பதனாலே சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் அடித்தால் ஏன் என்று கேள்வி கேட்காத காலகட்டத்தில் நான் மாணவனாக இருந்தேன். இன்றைக்கு ஆசிரியரையே அடித்தால் ஏன் என்று கேள்வி கேட்காத காலத்தில் நான் ஆசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னால், இதை வரமாக சாபமாக என்னவென்று சொல்ல? இதில் ஆசான் சொல் என்று சொன்னார், தந்தையின் சொல். நான் ஒரே ஒரு கேள்வி தான் நடுவர் அவர்கள். நான் அதிகமாக என் அண்ணன் வந்து சொல்லிட்டு போயிட்டார். பழனியப்பண்ண வந்து எவ்வளோ என்ன நல்ல விஷயங்கள், நல்ல களம். நம்ம சகோதரி அவர்கள் சொன்னதைப் போல இந்த களம், இந்த வாய்ப்பு, இந்த மணித்துளி சென்றது இனி மீளாது மூடரே என்று சொன்னான் பாரதி. அதை போல இந்த காலம் மீண்டும் நமக்கு வாய்க்காது. அப்ப அந்த வாய்த்திருக்கிற காலத்துல இந்த தாயின் சொல்லு நீங்களே, இன்னைக்கு இருக்கிற தாய்மார்களுக்கு எங்கள் கம்பன் காட்டிய அந்த தாயின் சொல் எப்படி பயன்படுகிறது அதைத்தான் நான் சொல்லிவிட்டு அமரப்போகிறேன். ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய குழந்தைய பார்த்து சொன்னாங்க, இந்த 3வது வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் கூட இனிமேல் நீ சேர்ந்து விளையாடக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து நீ பழகக்கூடாது. பையன் கேட்டான், ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அவன் கெட்ட பயலா இருக்கான், அவனுடைய நடத்தை சரியில்லை, அவனுடைய பேச்சில் நாகரிகம் இல்லை, ஆகவே அவன்கிட்ட பண்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, கலாச்சாரம் இல்லை, அதனால நீ அவனோட சேரக்கூடாதுன்னு தாய் சொன்னான். சொல்லி 3 நாள் கூட ஆகலைங்க. அதே பையனோட அவன் தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். கடைவீதிக்கு தெருவுக்கு போயிட்டு வந்த அந்த அம்மா கடத்தெருவுலேருந்து வந்தவங்க பார்த்தாங்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அவங்க கூட சேராத, அவங்க கூட சேராதேன்னு சொன்னேன். மறுபடியும் அவங்க கூடயே போய் விளையாடுறியே, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் அம்மா. இப்போ திருப்பி பையன் கேட்டான், இளைய தலைமுறை தாயினிடத்திலே ஒன்றை கேட்கிறது, ஏன் என்ன கூட சேராதேங்கிறீங்க அந்த பயலோட, அவன் கெட்டவன்டா, அவன் கூட சேர்ந்தினா அவன் கெட்ட பழக்கம் உனக்கு வந்துடாதா, ஏம்மா நீ நல்ல பயடான்னாங்க அம்மா. இப்போ திருப்பி அவன் கேட்டான், அவன் கெட்டவன், அவன் கூட சேர்ந்தா அவன் கெட்ட பழக்கம்லாம் எனக்கு வரும்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் நல்லவன்னா எங்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கமெல்லாம் ஏன் அவன்கிட்ட ஒட்டாதுன்னு நீங்கள் நம்ப மறுக்கிறீங்கன்னா. ஒரு மாற்று சிந்தனையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நான் கேட்கிற இந்த சூழ்நிலையில், இன்றைய சூழ்நிலையில் தாயின் சொல்லாக நான் அதிகம் பேச விரும்பவில்லை அன்பிற்குரியவர்களே. ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுங்களா, இந்த உலகத்தில் கம்பன் காட்டிய தன்னுடைய அந்த அற்புதமான படைப்பில் பலதரப்பட்ட சொற்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, கைகேயி குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க, கைகேயி குற்றவாளி அப்படின்னு சொன்னா, கானகத்திலிருந்து மீண்டு வந்த ராமன் ராஜ்யத்தை ஏற்பதற்கு முன்பாக முதலில் விழுந்து வணங்கியது கைகேயியின் கால்களில் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சொல்லுடையவளாக அந்த பாத்திரம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் பெற்றதாயாக இருக்கக்கூடிய கோசலை, கோசலைக்கு ராமன் முடிசூட்டவில்லையே என்று கூட கவலை இல்லை. கோசலைக்கு ராமன் தன் மகனாகிய ராமன் முடிசூட்டலையேன்னு கூட கவலை இல்லை. அவன் கானகத்திற்கு செல்வதில் தான் அவள் கவலைப்பட்டாள். காட்டுக்கு போறானே 14 வருஷங்கிறது தான் அவள் கவலைப்பட்டா. இதுல என்ன ஒரு பெருந்தன்மை தெரியுங்களா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பெருந்தன்மையை தாயின் சொல்லாக கம்பன் படைத்து காட்டியிருக்கிறான். என்ன சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, காட்டுக்கு போறதை நினைத்தே கவலைப்பட்ட அந்த கோசலை சொல்லுகிறாள் என்ன தெரியுங்களா, சரி பட்டாபிஷேகம் யாருக்கு, ராமன் திருவாயிலிருந்தே வருகிறது, நாளைக்கு பரதனுக்குத்தான் முடிசூட்டு விழா என சொல்லுகிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பங்களுக்கும் வழிகாட்டுகிற தாயின் சொல்லாக கம்பன் பதிவு செய்கிறான், கோசலையின் சொல்லாக பதிவு செய்கிறான், ஒரு நல்ல தாயின் சொல்லாக பதிவு செய்கிறான். என்ன பதிவு செஞ்சான் தெரியுங்களா,
நின்னினும் நல்லன் பரதன். உன்னை விட பரதன் நல்லவன்பா, அதனால தப்பில்லை, ஆட்சியை அவன் ஏற்றாலும் அதில் யாதொரு குறையும் இல்லை என்று சொல்லி தனக்கு கிடைக்காத ஒன்று, தன் மகனுக்கு கிடைக்காத ஒன்று அடுத்தார்க்கு மாற்றார்க்கு கிடைத்தாலும் அதிலும் மகிழ்ச்சியுறுகிற மனப்பான்மை எவனிடத்திலே இருக்கிறதோ அவன் வாழ்க்கை சிறக்கும் என்கிற ஒரு அறத்தின் தன்மையினை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி செல்லுகிற வார்த்தையாக, சொல்லாக, உயர்ந்த சொல்லாக, உயிர்தரும் சொல்லாக கைகேயி, கோசலை என்கிற அந்த தாய்மார்களின் சொற்களெல்லாம் கம்பனில் விரிந்து பறந்து கிடக்கின்றன என்கிறதை நடுவர் அவர்களே நீங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறீர்கள். நானிலம் உணர, நானிலம் உணர நல்ல தீர்ப்பை நீங்கள் எழுதுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக முக்கியமான ஒரு நகர்விற்கு மன்றம் சென்றிருக்கிறது. இந்த தலைப்பில் பேசிய திரு ரவிக்குமார் அவர்கள் கோசலை பற்றிய ஒரு குறிப்பை வைத்திருக்கிறார்கள். 2 விஷயம் சொல்றார். ஒன்று, சமூகத்திற்கு எல்லோருக்கும் வழிகாட்டுவது, ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று தாயினுடைய சொல்லினால் வழிகாட்டுவது. கூனி ஒரு சொல்லை சொல்லுவாள், கோசலையிடம் இருப்பது அன்பல்ல அறிவு என்று சொல்லுவாள். தாய் என்றாலே அன்பு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலிருந்து விலகி ஒரு தாய்க்கு உரிய பண்பாக தியாகமும் அன்பும் கொண்டவள் என்கின்ற நிலையிலிருந்து உயர்த்தி பிடித்த கம்பனுடைய மிக முக்கியமான நகர்வு கோசலையின் அறிவும் ஒத்தலால் என்று பேசுவார். கோசலை புத்திசாலி. புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப உண்மையாக நான் சொல்கிறேன் பாருங்க, புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்க முடியும், முட்டாள்கள் தான் மூர்க்கமாக இருக்கிறார்கள். புத்திசாலித்தனம் எது என்றால் அன்பாக இருத்தல். அம்மா அப்பா கிட்ட அன்பாக இருந்தாலே போதும், அவங்க சொத்தெல்லாம் நம்மக்கிட்ட வந்துடும். மூர்க்கமாக இருந்தால்தான் முட்டாள்தனமாக போகிறது. அவள் புத்திசாலி. அவள் புத்தியுடன் ஒரு வார்த்தை இன்னும் ஒன்று சொன்னாள். பரதன் நின்னினும் நல்லனான் என்று சொல்லக்கூடியவள் முன்வரியில் சொன்னாள், முறை இல்லை என்று சொன்னாள். இது முறையில் வராது, இது முறையில் வராது. இருந்தாலும் நீ இதை ஏற்றுக்கொள், ஏனென்றால் பரதன் நல்லவன் என்று சொல்லி அந்த சூழலை சமநிலைப்படுத்துகின்ற அந்த தாயினுடைய புத்திசாலித்தனம் இன்றைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்ன ரவிக்குமார் அவருடைய அந்த வாக்கை மன்றம் ஏற்றுக்கொள்கிறது. அடுத்ததாக தந்தையின் சொல்தான் என்று பேசுவதற்கு தமிழ் திருமால் அவர்கள் வருகிறார்கள். அன்னை தமிழ்மொழியின் அடிவாழ்த்தி தொடங்குகிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய காரைக்குடியை கம்பன் குடியாக மாற்றி இன்றைக்கு முத்து விழாவை கண்டு 100ஆண்டு விழாவையும் காண இருக்கிற என் தந்தை கழகமாக இருக்கிற என்னுடைய தந்தை கழகத்தை நான் வணங்குகிறேன். எல்லோரும் தாய் கழகம் என்று சொல்லுகிறார்கள். நான் மாறுபட்ட சிந்தையோடு ஏன் தந்தை கழகம் என்று சொல்லுகிறேன் என்றால், என் தந்தையார் சாகா அவர்களால் தொடங்கப்பட்ட கழகம் இது என்கின்ற காரணத்தால் பாரதியை போல எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்பதை போல என்னுடைய இன்னொரு தந்தையாக இருக்கிற பழனியப்பன் ஐயா அவர்களினுடைய மந்திர சொல்லால் இங்கே வந்து நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். அனைவருக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி என் வாதத்தை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். நடுவர் பெருமக்களே, நடுவர் பெருமாட்டியவர்களே, தந்தை உலகத்தை, தாய் உலகத்தை காட்டுகிறாள், தந்தை அவனுக்குள்ளேயே உலகத்தை காட்டுகிறான். தசரதன் என்கின்ற அற்புதமான தந்தை சொல்மிக்க மந்திரத்தால் தான் சாதாரண நாயகனாக இருந்த ராமபிரான் நடையில் நின்றுயர் நாயகனாக இந்த நானிலத்திற்கு தெரிந்தான் என்பதை இந்த மன்றத்தில் முதல் செய்தியாக நான் பதிவு செய்கிறேன். ஐம்புலன் அடக்கு, அவர் சொன்ன அற்புதமான சொல். ஐம்புலன் அடக்கி 3 மயக்கம் நீக்கி வாழ வேண்டும் என்று தன்னுடைய தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறாரே, இதுதானே இன்றைய சமுதாயத்திற்கு தேவை. இன்னைக்கு பிள்ளைகள் இருக்காங்க, விடுதியிலிருந்து கடிதம் எழுதுனா நலம் நலமறியாவல்னு எழுதுறான் நம்ம காலத்தில். இப்போ பணம் பணமறியாவல் என்று எழுதுகிறானே. ஒரு பையன் மைனா வளர்த்துட்டு வந்தான். காலையில் அந்த மைனாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் மைனா செத்து போச்சுறான். திரும்ப வந்து கேட்டான், அம்மா மைனா எங்கன்னு கேட்டான். டேய் மைனா தான் மதியானமே செத்து போச்சுன்னு சொன்னேடா அப்படின்னா. நான் மைனா செத்து போச்சுன்னு இல்லைன்னு போகிற இந்த சூழலில்
ராமபிரானை போல ஒரு நடையில் நின்றுய நாயகனை இந்த உலகத்திற்கு தந்து தன்னுடைய அறத்தால் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயோ என்று பேசுகிற அந்த அழகு, அந்த அற்புதம் அவருடைய சொல்லால் மட்டுமல்ல, தான் வாழ்ந்து காட்டிய செயலால் கூட இந்த சமுதாயத்திற்கு தர முடியும் என்று சொன்ன காப்பியம் அல்லவா கவிச்சக்கரவர்த்தி கம்பனுடைய காப்பியம். அது மட்டுமா, என்ன அழகா சொல்றார், நன் சொற்கள் கூறிய என்னை நாளும் வளர்த்த தாதை என்று கம்பன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், தந்தையினுடைய சொல்தானே மிக சிறந்த நிலையிலே இருக்கிறது. ஒரு தந்தை என்பவர் யார்? என் தந்தை தோளின் மீது எதிரிலே வருகிற தேரை காட்டி உள்ளே தெய்வத்தை காட்டினான். ஆனால் பிறகுதான் நான் நினைத்தேன், என்னை தெய்வமே சுமந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை இந்த சமுதாயத்திற்கு அறிவித்தவன் அல்லவா நடையில் நின்றுயர் நாயகன் ராமன். அது மட்டுமா, வாலி மாதிரி ஒரு தந்தையை பார்க்க முடியுமா? இறக்கிற தருவாயில் அங்கதனுக்கு சொல்லுகிறானே ஒரு சொல், இல்லை அந்த சொல்லை போல ஒரு சொல் இந்த உலகத்தில் உண்டா? சொல்லுகிறார், பாலமை தவிர்த்து நீ என் சொல் பற்றுதி ஆயின் தன்னில் மேல் ஒரு பொருளும் இல்லாத மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கற்புலனுக்கு உற்றதம்மா. அதில் சொல்றார் அவர் ஒரு அழகான சொல், மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து என வணங்கு மைந்த என்கின்ற அற்புதமான சொல் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு இறைபக்தி வேண்டும். இறைவனால் இல்லாமல் இந்த பிறவி என்கின்ற பெருங்கடலை தாண்ட வேண்டும் என்றால் இறைவனினுடைய திருவடி கிட்டும். பரம்பொருளாகி இருக்கிற பரம்பொருள் எனக்காக வீடு பேற்றை தந்து இங்கேயே வந்து நிற்கிறார். அவனுடைய திருவடியை பற்றி வாழ்க என்று சொல்லுகிற அற்புதமான சொல் இன்றைக்கு சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற சொல்லாக இல்லையா? ஒரு தந்தை எப்படி இருக்கக்கூடாது, தந்தையினுடைய சொல் எப்படி இருக்கக்கூடாது என்று எதிர்மறையும் பேசுகிற கவிச்சக்கரவர்த்தி கம்பனுடைய காப்பியத்திலே தன்னுடைய தந்தை விச்சிரவசு சொல்லுகிறான் ராவணனுக்கு, முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெருந்தவமும் பெற்றவன் தான் ராவணன். சொல்லுகிறான், நீ புலத்தியர் குலத்திலே இருந்து பிறந்தாலும் கூட உன்னுடைய இந்த பிறவியை அறுப்பதற்கு தவங்கள் செய் என்று சொல்லுகிற போது அதை செய்யாமல் தான் அவன் என்னையே நோக்கி நான் நெடும்பகை தேடிக்கொண்டேன் என்று தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு தந்தையினுடைய சொல்தான் காலம் என்னும் ஆழியிலும் காற்றுமழை ஊழியிலும் சாகாத கம்பனவன் பாட்டை தூக்கி நிறுத்துகிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த மைனா கதையை கூட ருசிக்க விடாமல் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாருங்க. அது என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் மைனா வளர்த்துட்டு இருந்திருக்கான். அவர் வேகமாக சொன்னதுனால நம்ம நிறைய பேருக்கு புரியலை. இந்த மைனாவோடையே விளையாடிட்டு இருப்பானா முக்காலமும். ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் விட்டுட்டு போயிருக்கான். ஒரு நாள் வந்தால் இந்த மைனாவை வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த அம்மா. அந்த கூண்டு வந்து தண்ணி தொட்டியில் விழுந்துருச்சு, மைனா செத்து போச்சு. அவன் வந்து கேட்டிருக்கான், என்னம்மா அப்படின்னு கேட்டான். எப்படி சொல்கிறதுன்னு அம்மாவுக்கு தெரில. அவன் ஒன்றும் கேட்கல, அவன் மைனாவை தேடலை. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்குது, டேய் உன் மைனா செத்து போச்சுடான்னு. அவன் ஒன்றும் கண்டுக்கலாம், விளையாட போயிட்டான். போயிட்டு ஒரு 3 மணி நேரம் விளையாடிட்டு திரும்பி வந்தவன் மைனாவை தேடி இருக்கான். அவங்க அம்மா பொல்லேர்னு ஒன்று அடிச்சிருக்கு. நான் மத்தியானமே சொன்னேனடா செத்து போச்சுன்னு, விளையாடிட்டு வந்து என்னடா கேட்குறோன்னு ஊன்னு அழுகுறான், கதறி அழுகுறான். டேய் மத்தியானம் சொன்னேனடான்ற, நீ நைனா செத்து போச்சுன்னு தானம்மா சொன்னேன் நானா. அதை தான் தம்பி அவ்வளோ அழகாக வேகமாக சொல்லிட்டு உக்காந்துருக்குது. தந்தையின் சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த தந்தையின் சொல் எப்படியெல்லாம் ராமனை வழிபடுத்தியது என்பதை அவர் தன்னுடைய பேச்சிலே மிக அழுத்தமாக சொல்வதற்கு முயன்று வெற்றி பெற்று உட்கார்ந்திருக்கிறார். தமிழ் திருமால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நிறைவு பேச்சாளராக ஆசான் சொல்லே என்று பேசுவதற்காக திரு அறிவொளி அவர்கள். மதிப்பிற்குரிய சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையையும் மாண்பமை நடுவர் அவர்களையும் அன்பிற்கினிய பேச்சாளர் பெருமக்களையும் பணிவாக வணங்கி என் உரையை துவங்குகிறேன். காலத்தின் அருமை கருதி, அரசியல் அதை விட்டு பேசுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். நான் அரசியலை பற்றி தனியாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே அரசியலில் தான் உள்ள இருக்கு. ஏன்னா ராமாயணம் என்ற காப்பியமே முழுக்க அரசியலை அடிப்படையாக கொண்டது தான். கோசலத்திலே ஒரு அரசியல், கிட்கிந்தையிலே ஒரு அரசியல்,
அங்கே இலங்கையிலே ஒரு அரசியல், 3 அரசியலிலும் இருந்த அரசர்களாக இருந்த தந்தையர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவருக்கு மனைவியாக இருந்த தாயர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு ஆசிரியராக இருந்த குருக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் ஒட்டுமொத்த ராமாயணமே இருக்கிறது. நீங்கள் ராமாயணத்திலே இருந்த அரசியலை ஒதுக்கிவிட்டால் ராமாயணத்திலே இன்றைய அரசியலை பேசாமல் ராமாயண அரசியலை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராமாயண அரசியல் இன்றைக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்று வேண்டுமானால் கூட நான் பேச, கண்டிப்பா அதை சபை ஆதரிக்கிறது, எதிர்பார்க்கிறது. நான் அதைத்தான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னால் ஒரே ஒரு கருத்தை சொல்லிவிடுகிறேன். மதிப்பிற்குரிய ஐயா சிதம்பரம் ஐயா பேசுகின்ற பொழுது சொன்னார், ஒரு ஆசிரியர் வசிட்ட முதல்ல காட்டுக்கு போன்னு சொன்னதெல்லாம் தெரியும், அப்புறம் ஏன் மறுபடியும் நீ நாட்டுக்கே வா அப்படின்னு வசிட்டரே குருவே ஏன் மாற்றி சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாரு. அதற்கான பதிலையும் நான் சொல்லியிருந்தோம். கம்பனினுடைய அந்த பாடலிலே நீ மீண்டும் நாட்டுக்கு வா என்று சொல்லக்கூடிய பாடலுக்கு முந்தைய பாடலின் கடைசி வரி, அந்த வரியில் ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று அஞ்சி தன்னிலை மறந்தான். வசிட்டன் தன்னிலை மறந்தான். தன்னிலை மறந்த பிறகு அவன் அங்கு குருவாக இல்லை, அவன் ஒரு சாதாரண மனிதனாக மாறிவிட்டான். அதனால் குருவின் வாசகம் என்றைக்கும் திருவாசகமாகத்தான் இருக்கும் என்பதை நான் மன்றத்துக்கு பதிவு செய்கிறேன். அதன் பிறகு அவர் பேசிய பேச்சை குருவின் வாசகமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா குருவினுடைய வாசகமே மாற்றுதலுக்குரியது. ராமன் படித்தது வசிட்டரிடம் பெண்ணை கொல்லக்கூடாது, இது தியரி. அவனுக்கு ஏற்பட்ட முதல் பிரச்சனையே தாடகையை கொள்ள வேண்டும், அது பிராக்டிக்கல். நான் தியரி கிளாஸ்ல ஒன்று படிக்கிறேன், எனக்கு பிராக்டிக்கல் கிளாஸ்ல ஒன்று நடக்குது அப்படின்னு வரும் பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசிட்டர் என்ற குரு அரச சபையிலே குருவாகவே பிறந்து குருவாகவே இருந்தவர். ஆனால் விஸ்வாமித்திரர் என்ற குரு அரசனாக பிறந்து ஆட்சி செய்து அதன் பிறகு தவ வலிமையால் பிரம்மரிஷி என்ற நிலைமைக்கு மாறி போனவர். ஆக இந்த குருகுலத்திலேயே பயின்ற அரச குடும்பத்திலேயே இருந்த வசிட்டருக்கு முழுக்க முழுக்க புத்தகத்திலே எழுதி வைத்த பிராக்டிக்கல் அந்த தியரி மட்டும்தான் தெரியும். அரசனாக இருந்த விஸ்வாமித்திரருக்குத்தான் நடைமுறை சிக்கல் என்ன என்று தெரியும். அதனால் தான் அவள் பெண் என்ற உருவத்திலே இருந்தாலும் அவள் பெண்மை என்ற தன்மை அவளுக்கு இல்லை, அதனால் நீ அவளை கொலை செய்யலாம், அது பாவமே இல்லை என்று அந்த சட்டத்தினுடைய விளக்கத்தை காட்டுகிறார். அப்ப ராமன் செய்வதற்கு அதன் பிறகு ராமன் இப்ப சட்டம் முடிஞ்சது, விளக்கம் முடிஞ்சது. ராமன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மனதில் அவன் ஒன்று சொல்லிட்டான், இது அறமா அறமில்லையா என்பது எனக்கு கேள்வி அல்ல, நீ சொல்வது எனக்கு வேதம். நீ சொல்வது எனக்கு வேதம்னா நீ சொல்லக்கூடிய சொல் அனைத்தும் மந்திரம். அப்ப மந்திரம் என்று சொன்னதால தான் தாடகையின் மீது போட்ட சொல் மந்திரத்தை போல போனது. அதனால ஆனாலும் அவனுடைய மனதில் இருக்கு. இப்ப 2 இடத்துல அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கூடிய இடத்துல அறநெறியை சொல்றாங்க. முதல் இடம் ராமன் ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கூடிய இடத்திலே வசிட்டர் தன்னுடைய அறநெறி கருத்துக்களை எல்லாம் சொல்றார். இரண்டாவது ஒரு இடம் உண்டு ராமாயணத்திலே, அது எந்த இடம் என்று சொன்னால் கிட்கிந்தையிலே சுக்ரீவன் ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற பொழுது ராமன் சொல்லக்கூடிய அறிவுரைகள். நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காட்டிலே ராமன் சென்ற பிறகு சுக்ரீவனுக்கு ராமன் சொன்னது ஆசானினுடைய அறிவுரைகளாகத்தான் அவன் சொன்னான். அந்த அறிவுரைகளில் ஒன்றையேனும் பின்பற்றி இருந்தால் இன்றைய அரசியல் இப்படி போயிருக்காது. ஒன்றையேனும் பின்பற்றி இருந்தால். இன்னொன்று சொல்லுகிறேன், தசரதன் தன்னுடைய மைந்தனை விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைக்கின்ற பொழுது என்ன சொல்லி ஒப்படைத்தான்? இனிமேல் இவனுக்கு தாயும் நீதான், தந்தையும் நீதான், ஆசானும் நீதான். அப்ப தந்தையே ஒத்துக்கிட்டாரு, ஒரு தாய் தாயாக மட்டும்தான் இருக்க முடியும், ஒரு தந்தை தந்தையாக மட்டும்தான் இருக்க முடியும், ஒரு ஆசான் தான் தாயாகவும் இருக்க முடியும், தந்தையாகவும் இருக்க முடியும், குருவாகவும் இருக்க முடியும், அனைத்தும் கடந்த தெய்வமாக இருக்க முடியும். அப்ப தந்தையே ஒத்துக்கிட்ட பிறகு யாருடைய வாசகத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் 4 நிலைகளிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய குருவின் வாசகத்தை நீங்கள் கேட்டால் அந்த வாசகம் தான் உங்களுக்கு எப்பொழுதும் திருவாசகமாக இருக்க முடியும். ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன், இந்த குருவினுடைய வாசகத்திலே எந்த வாசகம் இன்றைக்கும் பயன் தருகிறது என்றால், அவன் சொல்றான் சுக்ரீவன் கிட்ட, செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமல், வைவன வந்த போதும் வசையில இனிய கூறல், மெய் சொலல் வழங்கல் யாவும் மேவின வெகலின்மை, உய்வன ஆக்கி தம்மோடு உயர்வன உவந்து செய்வாய். இதை சொல்லிட்டு கடைசியா ஒரு வரி சொல்றார். அந்த ஒட்டுமொத்த நிறைவுல, பூவின் மேல் புனிதர்க்கேனும்
அறத்தின் இறுதி வாழ்நாளுக்கு இறுதி. இதுதான் குருவினுடைய வாசகம். இது எந்த இடத்துல சொல்றாங்கன்னா, வாலி என்ற ஒரு பெரிய அரசன் ஆட்சி செய்த அந்த மண் இப்பொழுது சுக்ரீவனுக்கு வந்துருச்சு. சுக்ரீவன் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டான் தான் தலைமை பொறுப்புக்கு வருவேன் என்று. நிரம்பினான் ஒருவன் காத்த நிறை அரசு மற்றோர் தலைமகன் வழியில் கொண்டு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத தகுதியே இல்லாத ஒருவன் கையிலே அந்த அரசாட்சி போய்விட்டால் அவன் மண் போனாலும் கவலைப்பட மாட்டான், மழை போனாலும் கவலைப்பட மாட்டான், கடல் போனாலும் கவலைப்பட மாட்டான், அந்த தேசத்திலே எவன் செத்தாலும் கவலைப்பட மாட்டான். அவர்களுக்குத்தான் சொல்லுகின்றான், பூவின் மேல் புனிதர்க்கேனும் அறத்தின் இறுதி வாழ்நாளுக்கு இறுதி என்று. பெற்ற பிள்ளையை போல போற்றி வளர்த்திய மகனை காட்டுக்கு அனுப்பியது தாயின் சொல். பெற்ற மகனையே நீ எனக்கு மகன் இல்லை என்று சொன்னது தந்தையின் சொல். ஆனால் எல்லா நிலையிலும் ஏற்றத்தை தந்தது குருவின் சொல். இறுதியாக நான் முடிக்கிறேன். தாயின் சொல் பாசம் வழுக்கும், தாயின் சொல் பாசம் வழுக்கும், தந்தையின் சொல் ஆசை கெடுக்கும், ஆசான் சொல் மந்திரம் அதுவே அனைத்தையும் கொடுக்கும், அகிலத்தையும் கொடுக்கும். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே நின்று வழிகாட்டுவது ஆசான் சொல்லே என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபை ஒரு நிறைவான பேச்சை கேட்டு ரசித்திருக்கிறது. 6 பெருமக்களும் தனக்கே உரிய பாணியிலே தான் அறிந்த தெளிந்த உண்மை என்று நம்பிய விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இந்த பயிற்சி தான் நல்ல மனிதர்களை இந்த சமூகத்திற்கு தருகிறது என்று நான் நம்புகிறேன். எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களாகட்டும், முதலாளிமார்களாகட்டும், யாராக இருந்தாலும், எந்த உயர்நிலையில் இருந்தாலும் ரசனை என்கின்ற ஒன்றுதான் அறத்தின் பக்கம் அவர்களை செலுத்த முடியும். கம்பன் ரசனையோடு கூடி நம்மை அறவழியில் செலுத்துபவன். கதை நடந்ததா இல்லையா என்பது கூட முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த கதையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு கம்பன் விட்டு சென்ற விழுமியங்களின் காரணத்திற்காகத்தான் இந்த மன்றங்கள் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். ராமன் கடவுள் என்று நம்புகின்றவர்கள் உண்டு. ஆனால் அந்த ராமனை பாட்டுடை தலைவனாக கொண்டிருந்தாலும் எந்த கழகங்களும் ராமனின் பெயரால் இயங்காமல் அவனை படைத்த படைப்பாளியான கம்பனின் பெயரால் இயங்குகின்றன என்பதற்கே இந்த சமூகம் மிக அற்புதமான விழுமியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சி. கம்பன் வாழுகின்ற வரை கன்னி தமிழ் வாழும் என்கின்ற வார்த்தையை முன்வைத்து, இதோ தீர்ப்பு அல்ல, நான் உள்ளன்போடு உறுதியாக நினைக்கக்கூடிய உறுதி பொருளை இங்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு இந்த பொழுதில் ஏற்படுத்தி கொள்ளுகிறேன். இந்த பேச்சிலே குறை இருந்தால் அது என்னை சாரும், இந்த பேச்சிலே நிறை இருந்தால் அது என்னுடைய வழிகாட்டிய என் குருமார்களை சாரும் என்பதனையும் அறிவித்துவிட்டு மிக அற்புதமான தலைப்பை பழனியப்பன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அன்னார் வயது காரணமாகவும் சூழல் காரணமாகவும் புலம்பெயர்ந்து சில மைல் தூரத்தில் வாழக்கூடிய ஒரு சூழல் கிடைத்தாலும் இந்த கம்பன் விழாவை நடத்தி காட்டுகிறேன் என்று அவர்கள் வளர்த்த பிள்ளைகள் முன்னால் நின்று இந்த கழகத்தை முன்னிறுத்தி இன்றைக்கு இந்த விழாவை மிக சிறப்பாக எடுத்து இருக்கிறார்கள். ஒரு தந்தைக்கு, ஒரு குருவிற்கு இதைவிட நெகிழ்ச்சியான தருணம் வேறு எதுவும் இருந்துவிட முடியாது என்று நான் கருதுகிறேன். ஒரு மனிதன் தனக்கு பின்னால் இந்த சூழல், இந்த சமூகம் எப்படி பீடு நடை போடும் என்பதனை தான் உயிரோடு இருக்கின்ற பொழுதே பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். நான் தந்தையாக நினைத்து போற்றக்கூடிய பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் எல்லோரும் நீங்கள் வளர்த்த பிள்ளைகள். எவ்வளவுதான் ஆட்டம் கண்டாலும் இதை கீழே சாயாமல் எங்களுடைய உடலாலும் உயிராலும் தாங்கி இதை முன்னெடுப்போம் என்கின்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இதோ தலைப்பிற்குள் நுழைகிறேன். அற்புதமாக தாயை முன்னிறுத்தி பேசினார்கள். எத்தனையோ தாய்மார்களினுடைய ஒரு கதைக்களம் இந்த காப்பியத்திற்குள் சுழன்றடிக்கிறது. செய்தவர்களெல்லாம் பெண்கள்தான். கைகேயி, சுமித்திரை, கோசலை, சூர்பனகை, திரிசடை, மண்டோதரி, ஊர்மிளை, சீத்தை என்று எத்தனையோ பெண் பாத்திரங்கள், அத்தனை பேரும் தாய்மார்கள் சபரியை தவிர. எல்லோருக்கும் தாய்மை பேர் வந்திருக்கிறது. யாருடைய சொல்?
நம்மை வழிபடுத்துகிறது என்பதுதான் கேள்வி. ஆம், கைகேயினுடைய சொல் என்ன செய்தது? அது வழிபடுத்தியதா என்று கேட்டால் ஆம், வழிபடுத்தியது. ஆம், வழிகாட்டியது. எதற்கு? ராம அவதார நோக்கை நோக்கி ராமன் என்கின்ற அந்த பாத்திரத்தை நகர்த்துவதற்கு வழிகாட்டிய சொல் கைகேயி என்கின்ற தாயின் சொல். அவள் சொன்னாள், நீ போ, 7 ஆண்டின் வா, நான் சொல்லுவதாக இல்லை, அரசன் சொன்னான் என்று சொன்னவுடன் அது அரசன் சொல்லல்ல, மன்னவன் பணி என்றாகி நும்பணி மறுப்பனோ. நீ எனக்கு தாய் இல்லையா? உன் தாயினுடைய அந்த சொல்லை நான் ஒருபோதும் தட்டமாட்டேன். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்ற நன்றோ, மின்னொளிர் கானகம் இன்றே புறப்பட்டேன், விடையும் கொண்டேன் என்று பறந்து போனான் ராமன். இது கைகேயி என்கின்ற தாயின் வாயிலிருந்து வந்த சொல். மனைவியாக கைகேயி என்ன பேசினாள் என்பது அல்ல விவாத பொருள். தாயாக நின்று அவள் என்ன பேசினாள் என்பது விவாத பொருள். தாயாக நின்று அவள் பேசுகின்ற பொழுதுதான் ராமனுடைய முழுமையான உருவம் வெளியில் வந்ததாக கம்பன் சான்றளிக்கிறான். ராமனுடைய குணம், ராமனுடைய அழகு, ராமனுடைய பண்பு, ராமனுடைய வீரம் அனைத்தும் ஒரே இடத்தில் வெளிப்பட்ட இடம் தாய் என்கின்ற நிலையில் கைகேயி ராமனிடத்தில் பேசுகின்ற பொழுது வந்த நிலைதான். இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்புதற்குண்டோ, யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு, அப்பொழுதந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று பேசுகிறான் கம்பன். ராமரை நமக்கு முழுமையாக காட்டிய அந்த வினாடி நமக்கு எதை வழிகாட்டுகிறது என்றால், கோபமாக இருந்தாலும் தாயினுடைய சொல் நிச்சயமாக சாபமாக வராது என்பதனை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இடமாக கைகேயின் சொல் ராமனிடத்தில் நிற்கிறது. சுமத்திரையின் சொல் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல தாங்க வந்தது. பிள்ளையை காணோம் என்று திருவிழாவில் தொலைத்துவிட்டு அழுது கொண்டு தேடிக்கொண்டிருந்தவளுடைய இடது கையில் பத்திரமாக இருந்தது செல்போன். எதை பிடிக்கிறோம் எதை விடுக்கிறோம் என்றே தெரியவில்லை. எதையோ பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எதையோ தொலைத்து கொண்டிருக்கிறோம். எது தொலைந்து விடக்கூடாது என்றால் உயிரும் உறவும் தொலைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தாய் தன்னுடைய மகனை தன் அண்ணனுக்கு பின்னால் செலுத்துகிறாள். மாற்றாந்தாய் தான் தன் குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாதவள் தான் தன் பிள்ளைக்காக ஒரு தம்பிக்காக அண்ணனை பலியிட்ட கைகேயை காட்டுகின்ற கம்பன் அண்ணனுக்காக அவன் தம்பியாக இருக்கக்கூடிய தன் பிள்ளையை பலி கொடுக்கக்கூடிய சுமத்திரையையும் நமக்கு அறிமுகம் செய்கிறான். வழிகாட்டுதல் என்பது இதுதான். பல சூழல்களை வைத்து தாய்மை என்கின்ற அந்த பாத்திர படைப்பிற்குள் எப்படி கம்பன் நமக்கு செய்திகளை சொல்கிறான். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், அதே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நல்லதை செய்யக்கூடிய ஒரு பெண், உணர்ச்சி வசப்படாமலேயே அறிவோடு தன் பிள்ளையை பார்க்கக்கூடிய ஒரு பெண் என்று பல நிலைகளில் தாய்மையின் கோலங்களை காட்டுகிறான் கம்பன். அவர்களுடைய சொல்லில் முன்ன முடி என்கின்ற அந்த சொல் என்னை கவர்ந்தது. ஆனால் அது பெரிதும் வழிகாட்டுகிறதா? அது ஒரு கேள்வியாக வந்து நிற்கிறது. அடுத்து தந்தையின் சொல். தசரதன் உயர்ந்தவன்தான், மிக உயர்ந்தவன். ஆனால் அவனுடைய வீழ்ச்சி இருக்கு இல்லையா, ஒருவனுடைய வீழ்ச்சி, அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் a character fall என்று சொல்வார். விழுறது வேற, வீழ்வது வேறு. விழுந்தா எழுந்திருச்சிடலாம், வீழ்ந்தா எந்திரிக்க முடியாது. தசரதனின் வீழ்ச்சி, தசரதன் விழுந்தான். எங்கே? ஒரு கணவனாக விழுந்தான், ஒரு தந்தையாக விழுந்தான் என்று நான் கருதுகிறேன். எப்படி விழுந்தான்? 60,000 மனைவியர் பிளஸ் 3, 60,003 மனைவியர், 3 பட்டத்து ராணிகள், 4 பிள்ளை. முறைப்படி பார்த்தா ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவியோடும் ஒரு 2-3 பிள்ளைகளோடும் தான் வாழ்க்கை முடிந்து போகும். ஏன்னா அவ்வளோதான் இருக்கு, அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இல்லை. அன்பை பகிர்வதற்கு அவர்களால் முடியாது. அதைத்தான் ஒருவனோடு ஒருத்தி என்று பேசுகிறார்கள். ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்று பேசுகிறார்.
நான் எங்க நிக்கிறேன்னா, 4 பிள்ளைகளில் தந்தையாக தசரதனுக்கு ராமன் மீதுதான் பாசம் அதிகம். இது அவன் வீழ்ச்சி. 60,003 மனைவியரில் கைகையின் மீதுதான் காமம் அதிகம். இது கணவனாக அவனுடைய வீழ்ச்சி. ஒரு மனிதன் தன்னுடைய வெளிப்பாட்டின் மூலமாக வாய்மையை காப்பாற்றினாலும் தன்னால் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ முடியாதபடிக்கான ஒரு வீழ்ச்சியை தசரதன் சந்திப்பதாக கம்பன் காட்டுகிறான். இந்த காட்சியை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது வாய்மையை காப்பதற்காக, மரபை காப்பதற்காக தன்னுடைய மண் உயிரை நீத்தவன் என்கின்ற ஒற்றை சொல் வந்து நிற்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வியல் நிலையில் கொஞ்சம் ஸ்கோப் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. பெரிதும் வழிகாட்டுகிறது என்று சொல்ல முடியவில்லை. சரி, குருமார்கள் பக்கம் வருவோம் என்று பார்த்தால் இங்கே 2 பேரை பற்றி பேசினார்கள். நான் நிறைய எதிர்பார்த்தேன். இந்த 2 பேரை பற்றி என்ன? வசிட்டன் மற்றும் விஸ்வாமித்திரரை பற்றி பேசினார். வசிட்டனுடைய ஒரு வாய்ப்பை அவர்கள் அடிக்கடி 2 பேரும் 2 அணியினரும் பேசிக்கொண்டார். ஒன்றை சொல்லிவிட்டு அதை தடுக்க வந்த பொழுது மாணவனால் அறிவுரை பெற்றான் என்று வசிட்டனிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு காட்சியை சொன்னார். விஸ்வாமித்திரரை தூக்கி பிடித்தார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த முழு கம்பராமாயணத்தில் குரு நிலையில் நின்று கொண்டு நமக்கு வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகளை உலகத்திற்கு தரக்கூடியவர்கள் 4 என்று நான் கருதுகிறேன். 4 பேர். ஒருவர் வசிட்டர், மற்றொருவர் விஸ்வாமித்திரர், 3ஆமவர் ஜனக மகாராஜாவின் குலகுரு சதானந்தர், 4 சபரி. இந்த 4 பேரும் குரு வாசகம் சொல்லி வழிகாட்டுகின்றவர்களாக இருக்கிறார்கள். சதானந்தனை பற்றி யோசிக்கின்ற பொழுது நான் உள்ளபடியே வியந்து பார்க்கிறேன், யாருக்கு குரு என்கின்ற தகுதி வந்து சேரும்? கம்பராமாயணம் குருவுக்கான தகுதியை மிக அடிப்படையாக பேசுகிறது. ஒருவன் வழிகாட்டுபவனாக இருக்கிறானா, வாழ்ந்து காட்டுபவனாக இருக்கிறானா? ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவன் ஆசிரியன். கு என்றால் இருள், ரு என்றால் விலக்குதல். இருளை விலக்குபவன் குரு. ஆச்சாரியன் யார் என்றால் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் ஆச்சாரியன். பரமாச்சாரியன் யார் என்றால் நமக்கு நம்மை அறிமுகம் செய்து வைப்பவன். வசிஷ்டாச்சாரியன் யார் என்று சொன்னால் நம் அத்துணை பேரும் கரைந்து போவதற்கான முக்திக்கு வழிகாட்டுபவன். குரு என்பவர்களுடைய படிநிலை இவ்வளவு உயர்ந்தது. அந்த உயரமான நிலையில் குருவனுடைய வாசகம் கம்பனில் எப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது. என்ன வாசகத்தை அவர்கள் பாருங்க. நமக்கெல்லாம் ஹீரோ மகாத்மா காந்தி. மகாத்மா காந்திக்கு ஹீரோவே ராமன் தான். ராமனுக்கு அவர் சொல்றார், இந்த உலகம் வரணும்னு சொன்னா ராமராஜ்யம் வரணும்னு சொல்லிட்டு காந்தி சொன்னதாக நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி ராமராஜ்யம் வர வேண்டும் என்றால் அந்த ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விழுமியங்களை தந்தவர் ராமனுடைய குலகுரு, தசரதனுடைய குலகுரு வசிட்டர். வசிட்டர் அந்த வார்த்தைகளை சொல்கிறார். நான் இந்த பட்டி மண்டபங்களில் எங்களுக்கு பயிற்சி தந்தவர்கள் எப்படி பயிற்சி தந்திருக்கிறார்கள் என்றால், முன்னால இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் பரவீன். எனக்கு பழப்பழனியப்பன் சொல்லி கொடுத்தது தான். இங்க பாரு, முன்னால இருக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கட்டும், பயப்படாத, துணிஞ்சு அடி. ஏன்னா உன் கருத்து இல்லை, அது கம்பன் கருத்து. பயப்படவே பயப்படாத, என்ன சொன்னாலும் பயப்படாத. எங்களை இப்படித்தான் விவாத மேடைக்கு கூர்த்திட்டி அனுப்புவார். நாங்கெல்லாம் வாடி வாசல் திறக்கிற காளமாடு மாதிரி உட்காந்துருப்போம். எப்படா மேடை கிடைக்கும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தபடி ஓடுவோம். எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தார்கள். ஒரு இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த அணியில பேசுறதா இருந்தா இவங்களுக்கு ஒரு செக் வச்சிருப்பேன். தந்தை அணிக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தானே, அதானே உண்மை.
தந்தையினுடைய சொல் தானே உயர்ந்தது. அப்படின்னா எதுக்காக தசரதன் வசிட்டனை கூப்பிட்டு நல் இயல் மங்கள நாளும் நாளை அவ்வியல் தோழவர்க்கு ஈண்டு வேண்டுவ ஒல்லையின் இயற்றி நல் உறுதி வாய்மையும் சொல்லிதி பெருதி என தொழுது சொல்லினான். வசிட்டனை கூப்பிட்டு இவனுக்கு 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லுப்பா என்று தசரதன் வசிட்டனிடம்தான் கேட்டானே தவிர தசரதனே நின்று அந்த விழுமியத்தை சொல்லவில்லை. இதுக்கு ஒரு நுட்பம் இருக்குயா. ஏன் தந்தையின் சொல் மட்டும் போதாது என்பதற்கு ஒரு நுட்பம் இருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஒரு குழந்தை முன்னால் அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் தாயும் தந்தையும். ஆனால் உண்மையான தெய்வ நிலையை ஒருவன் அடைய வேண்டுமென்றால் அந்த தந்தையினுடைய மிக முக்கியமான பணி நல்ல குரு இடத்தில் தன் குழந்தையை ஒப்படைப்பது. அந்த வேலையை செய்தான் தசரதன். இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன், பீர்பல் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு நாள் அக்பருடைய அவைக்கு வரலையாம். என்ன மாற்றிய ஒரு சிந்தனை பெரியோர்களே. வரல, எங்கன்னு கேட்டிருக்கான் அக்பர். அப்போ எல்லாரும் சொன்னாங்க அவர் தியானம் பண்றார், அதனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அவர் தியானம் பண்ணிட்டு வந்தார். அக்பர் கேட்டார், என்னப்பா எங்க போயிருந்த? தியானம் பண்ண போயிருந்த ஷெஹின்ஷா. அப்படியா? அப்படின்னா என்னன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது அலம்பனா. இல்லை சொல்லு. இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? அது என் குரு கிட்ட தான் நீ கற்றுக்கணும். ஏயா மூச்சு பிடிச்சி இழுகிற, சைலண்ட்டாக உட்காந்துருக்க, அது என்ன எனக்கு சொல்லித்தர மாட்டியா நீ? இல்லை இல்லை சொல்லித்தர முடியாது, குரு கிட்ட தான் கற்றுக்கணும். குரு கிட்ட கற்றுக்க முடியுமா? அப்போ குருவை இங்கே கூப்பிடு. குருலாம் வரமாட்டார், நீ தான் போகணும். நான் பெரிய ஷைன்ஷா தெரியும்ல? தெரியும் அலம்பனா, ஆனால் நீங்கள் தான் போகணும், அவர் வரமாட்டார். அது என்ன பெரிய விஷயம்? 10 நாள் டைம் கொடு. இங்கே உன்ன மாதிரி நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு சுற்றுறாங்க, அவங்கக்கிட்ட கற்றுக்கிறேன். அவன் 10 நாள் கழித்து கற்றுக்கிட்டான். பீர்பலை கூப்பிட்டான், ஒரு ரூமில் போய் உட்காந்தான். இங்கே பார், உன்ன மாதிரியே தியானம் பண்ணுற பாருன்னு தியானம் பண்ண ஆரம்பித்தான். பீர்பலுக்கு சரியான எரிச்சல். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு நான் பாருங்க, வெளியில் இருந்த காவலாளி உள்ள ஓடி வந்தான். அலம்பனான்னு, அக்பரை கைது செய், தவறாக தியானம் செய்கிறான், அக்பரை கைது செய் அப்படின்னு உடனே முழிக்கிறான். தியானம் கலைஞ்சு எழுந்த அக்பர் சொன்னான், என்னுடைய தியானத்தின் மீதா குறை சொல்லுகிறாய்? என்னை கைது செய்ய சொல்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்ததா? ஏ காவலனே, பீர்பலை கைது செய்ய. உடனே பீர்பலை கைது செஞ்சிட்டான் காவலன். அப்போ கைது செய்யப்பட்ட பீர்பல் சொன்னான், ஒரே வார்த்தையை தானே நானும் சொன்னேன். நீ என்ன சொன்னியோ அதைத்தானே நான் சொன்னேன். நான் சொன்ன அவன் கேட்டானா? நீ சொன்ன கேட்டான்ல. யார் யார் என்னென்ன சொல்லணுமோ அவங்க சொன்னாதான் வேலை நடக்கும்னு சொன்னான். எல்லாரும் எல்லா வார்த்தையும் சொல்லிவிட முடியாது. நான் ஒன்று சொல்றேங்க, இப்போ நீங்களாம் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இருக்கை, அதுக்கு வேற பேர் சொல்லுங்க. நாற்காலி, ஆசனம், இன்னொன்று ஒரு இடத்துக்கு, அதில் உட்கார்ற ஒரு இடத்துக்கு என்னென்ன பேர் சொல்லலாம்? உயர்ந்த சொல் சொல்லுங்க. சிம்மாசனம், அரியாசனம், அப்புறம் இன்னும் மேல பீடம். ஏ அப்பா வந்துருச்சு பாருங்க, பீடம். இவங்க அறிவொளி ஐயா அதை பேசுகின்ற பொழுது ரொம்ப தொட்டு காட்டினார். உறுதி பொருள் சொல்லுகின்ற பொழுது வசிட்டன் பீடத்தில் இருந்தான். அது குருவாசகம். வழியில் வந்து வா ராமா வந்துவிடு என்று கேட்டபொழுது அவன் குருவாக இல்லை, சாதாரண மனிதனாக இருந்தான் என்று சொன்னார். வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்திருந்தது, கோயிலில் இருந்தால் கடவுள், திருடு போனால் சிலை. பீடத்தில் இருந்தால் தான் அதற்கு மரியாதை, வெளியில் வந்துவிட்டால் ஒன்றும் கிடையாது. சில பீடங்கள் அதற்கு உரியவை. சில இந்த ஸ்கூல் டீச்சராக இருக்கிறார், அதுவும் தனியார் பள்ளியில் இருக்கிறார், பாவம் ரொம்ப கஷ்டங்க டீச்சராக இருக்கிறது. இப்போல்லாம் முதல்லலாம் வாத்தியார் வரக்கூடாதுன்னு நாங்கள்லாம் வேண்டிகிட்டு போவோம்ல, இப்போ நாங்கள் வேண்டிகிட்டு போகிறோம். இந்த குறிப்பிட்ட பையன் வகுப்பு வரக்கூடாதுன்னு பயமாக இருக்குங்க. கிளாஸ்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு உண்மையிலேயே பயமாக இருக்குங்க. அந்த மாதிரியான சூழல். இப்போ சில பேர் கிளாஸில் உட்காந்துருப்பாங்க, பாடம் நடத்துவாங்க, ஹெட் மாஸ்டரோ ஹெட் மிஸ்டர்ஸோ யாராவது வந்தா டக்குன்னு உள்ள நுழைவாங்க. பார்த்துருக்கீங்களா? உள்ள நுழைஞ்சி முதல்ல உட்கார்றது அந்த சேரில் தான், கிளாஸ் டீச்சர் சேரில்.
இன்னைக்கு சொல்றேங்க, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வகுப்பறை என்பது அந்த வகுப்பை நடத்துகின்ற ஆசிரியருக்கு உரியதே தவிர தலைமை ஆசிரியர் கூட உள்ளே நுழைந்து அதில் உட்கார்ந்து விடலாகாது. ஏனென்றால் அது அவருடைய ஆசிரியருடைய பீடம். அந்த பீடத்தில் யார் உட்கார வேண்டுமோ அவர்கள் மட்டும்தான் உட்கார முடியும். 30 வருஷம் ஆச்சுங்க, 30 வருடங்கள் அங்கேதான் உட்கார்ந்து இருந்தேன். இதோ அங்கிருந்து இங்கே வருவதற்கு 10 அடி, இந்த 10 அடி தாண்டுவதற்கு நான் 30 ஆண்டுகளை செலவழித்திருக்கிறேன். பீடம் அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் கிடைத்து விடாது. வெளியில தெருக்கல்ல உட்காரக்கூடாதும்பாங்க, சாயந்தர நேரத்தில் கிணத்துக்கு கீழே உட்காரக்கூடாதுங்க கல்லுல. ஏன்? அதெல்லாம் முனி பீடம் என்று சொல்வார்கள், சனி பீடம் என்று சொல்வார்கள். கோயில்களில் நான் பார்த்திருக்கிறேன், வெளியில் சக்தி பீடங்களை வைத்திருப்பார்கள், சக்தியை நிறுத்தக்கூடிய பீடங்கள். ஒன்று சொல்றேன், யாருடைய பீடத்திலேயே நசுக்குன்னு போய் உட்காந்துடாதீங்க, அது நம்மளை பிடிச்சிரும். அதுக்கு பேர் தான் பீடை. உட்காரக்கூடாது. பீடங்கள் சக்தி மிகுந்தவை. அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுகின்ற வாசகம் இருக்கிறதே, அதற்கு பெயர் தான் குரு வாசகம். சாதாரண நிலையில் அவர்கள் இருப்பதில்லை, உயர்ந்த நிலையில் நின்று நம்மிடம் பேசுகிறார்கள். எனக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்குங்க. அவன் குரு நிலையில் இருந்தவன். விஸ்வாமித்திரரை எனக்கு பிடிக்கும். தாடகையை எப்படி வதம் செய்வது என்று அவர் சொல்லவே இல்லைங்க, ஏன் வதம் செய்ய வேண்டும் என்று தான் சொன்னார். அதுதான் குரு. எப்படி என்று சொல்லி தருவது வேறு, ஏன் என்று சொல்லி தந்தார் பாருங்க, அதுதான் குருவினுடைய நிலைப்பாடு. அங்கேதான் அந்த பிராக்டிக்கல் மாஸ்டர் ஜெயிச்சு நிற்கிறார். தன் முன்னால் நிற்கக்கூடிய அந்த மாணவனுடைய சீடனுடைய அத்தனை ஆற்றலையும் தெரிந்து கொண்டு எது அவனுக்கு தேவை என்பதனை உணர்ந்து சொல்லக்கூடிய வாசகம் குரு வாசகம். வசிட்டனை நீங்கள் சாதாரணமாக எண்ணலாகாது. நீங்க 1000 தான் விஸ்வாமித்திரரை கூப்பிட்டுட்டு போய் நின்றுட்டு இருந்தாலும் ஜனக மகாராஜா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. விஸ்வாமித்திரர் சொன்ன ஒற்றை சொல்தான் திருமணம் என்கின்ற பந்தத்திற்குள் சீதையை ராமனிடத்தில் ஒப்படைத்தது. அவர் சொன்னார், ஜனகன் சொன்னான், இவனை எப்படி நம்புவது, இவன் தந்தை தசரதன் அல்லவா. பெண் கொடுப்பவன் யோசிப்பான் தானே. 60,003 மனைவிமார்களை கொண்டிருக்கின்றவனுடைய பிள்ளைக்கு எப்படி என் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பது என்றவுடன் விஸ்வாமித்திரர் சொன்னார், அவன் தந்தைதான் தசரதன், வளர்த்தது வசிட்டர் கான் என்று சொன்னார். தன்னுடைய குருவினுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்ததனால தான் கல்யாணமே நடந்தது தலைவருக்கு. அவர் டி ராமன் தான், அவர் தசரத ராமன் தான். ஆனா கேர் ஆஃப் வசிட்டர், வசிட்டரால் வளர்க்கப்பட்டவர், அவருடைய பார்வையில் வளர்க்கப்பட்டவர். அறிவொளி அவர்கள் நிறைய தயாரித்து வந்திருந்தார்கள். நேரம் குறைவாக இருந்த காரணத்தினால் அவரால் அதை சொல்ல முடியவில்லை. ரொம்ப அழகா சொன்னார். ஒன்றும் இல்லைங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேங்க, எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் இந்த தசரத ராமனுக்கு வசிட்டன் சொன்ன உறுதிமொழி என்று ஒரு 20 பாட்டு இருக்குங்க. 14 to 29, 15 பாட்டு, 16 பாட்டு. இந்த பாட்டை மட்டும் பாடமாக வச்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நம் மாணவர்கள் உருப்பற்றுவாங்க, சமூகம் சிறப்பாக இருக்கும். ஒரு பாடல் போதுமானது. இந்த தாய்மார்களும் தந்தைமார்களும் சேர்ந்து சொன்ன அத்தனை விழுமியங்களையும் குரு வாசகமாக கம்பன் வெளிப்படுத்துகிறான். நம்ம கிட்ட என்ன தெரியுமா இல்லை, நான் இப்படி சொல்றேங்க, இன்றைக்கு கம்பன் ஏன் கையில் வைத்துக்கொண்டு பேசப்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நம்ம கிட்ட என்ன இல்லை தெரியுமா? இப்போ ஐயா அங்க உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஏன்னா அவர் என்னுடைய குரு. என்னுடைய தாய் உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் முன்னால் நான் கால் நீட்ட மாட்டேன். என்னுடைய தந்தை இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, அவர் கீழே உட்கார்ந்து இருந்தால் என்னால் ஆசனத்தில் உட்கார முடியாது. இது என்னுடைய வளர்ப்பு. அந்த சார் நல்லா சொன்னார், ரவிக்குமார் நல்லா சொன்னார், அடிச்சா பிரச்சனைன்னு. என்னுடைய தாயார்லாம் எனக்கு இப்படி தாங்க சொல்லி வளர்த்தாங்க. என் கணக்கு டீச்சர் கிட்ட, அதுவும் எனக்கு பிடிக்காத டீச்சர் அவர், அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, எங்கள் அம்மா கண்ணை மட்டும் விட்டுருங்க, உடம்பெல்லாம் உரிச்சிருங்க, தோலை இந்த வார்த்தை எவ்வளோ வன்முறையான வார்த்தைங்க. ஒரு டீச்சர் கிட்ட சொல்லலாமா ஒரு அம்மா? எனக்கு சின்ன வயசில் ரொம்ப யோசனை அது. வீட்டில் வரட்டும், நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன்,
என்ன வன்முறை? நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட போய், ஏன் உடம்பெல்லாம் உரிக்க சொன்னிய, கண்ணை மட்டும் ஏன் விட சொன்ன, அதையும் தான் நோண்ட சொல்கிறது. எங்கள் அம்மா சொன்னாங்க, அது எப்படி படிக்கணும்ல, படிக்கிறதுக்காக தான் இந்த கண்ணை விட்டு வச்சிருந்தாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கு வன்முறை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கம்பன் தன்னுடைய ராமனுடைய குருவின் வாயிலாக இந்த உலகத்திற்கு சொன்ன மிக அற்புதமான உறுதி பொருள் ஒற்றை சொல், யாரொடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செல்லாது, அது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டல் ஆகுமோ என்று கேட்ட அந்த ஒற்றை பாடல் போதுமானது. போயிட்டு வர என் தகப்பனார் என்றத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். என் தகப்பனார் இப்பொழுது இந்த உலகத்தில் இல்லை, இதோ 6 மாதம் கழிய போகிறது. மரணப்படுக்கையில் கூட கவிதை சொன்னவர் என் தந்தையார். அப்பதான் நினைச்சேன், இதான் உண்மையான கவிஞன் தான் நினைச்சேன். மரணப்படுக்கையில் கூட சொன்னார், காலத்தை பற்றி சொல்லிவிட்டு போனார். போக வர சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தந்தைமார்கள் வார்த்தைகளில் வடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தந்தையார் சொன்னார், உடல் மொழி, உடல் இருக்கிறது இல்லையா, இந்த உடல் மொழி மிக கவனம் என்று சொன்னார். பெரியவர்கள் முன்னால் வருகின்ற பொழுது உடலில் ஒரு சிறிய பணிவை காட்டு என்று கற்றுக் கொடுத்தவர் என் தந்தையார். அந்த பணிவு எங்கே இருக்கிறது இன்றைக்கு? பணிவு என்பதற்கான ரகசியத்தை என் தந்தையார் சொன்னார். என் தந்தையார் சொல்லுகின்ற பொழுது நான் அவரை குருவாகத்தான் பார்த்தேன். அது தந்தையின் சொல் அல்ல, அது குருவின் சொல். அவர் சொன்னார், ஆஜிசி அதத் பாட்ஷாயி. என்ன அர்த்தம்? பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் பணிவாக இருக்க வேண்டும். நீங்கள் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் தொண்டனாக இருக்க வேண்டும். நீங்கள் அரசனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் போராளியாக இருக்க வேண்டும். இதுதான் தகுதி என்று சொன்னார். பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லில் குருவாசகமாக நம்மை வழிகாட்டக்கூடிய அந்த சொல், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று சமூகத்திற்கு சொன்ன அந்த குரு வாசகம் தனி மனிதனுக்கு சொன்ன மிக முக்கியமான 4-5 விஷயங்களுங்க. சுமித்திரை சொன்னது, கைகேயி சொன்னது, கோசலை சொன்னது, தயரதன் சொன்னது, ஜடாயு சொன்னது, ஏன் ராவணனுக்கு அவன் பிள்ளையும் தம்பிமார்களும் மனைவியும் சொன்ன அத்தனை அறப்பொருள்களினுடைய சாராம்சம் வசிட்டனுடைய உறுதி பொருளில் நமக்கு வந்து சேர்கிறது. அவன் சொன்னான், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும். இதை தான் நம்ம டேக்அவே, வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு பொருள். இந்த மேடையிலிருந்து சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அந்த பொருள் கம்பனுடைய சொல்லில் நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதனுக்கு வேண்டிய தகுதிபாடுகள் என்ன? இனிய சொல்லினன், ஈகையன், எண்ணினன், வினயன், தூயன், விழுமியன், வென்றியன், நினையும் நீதி நெறி கடவான் எனில் அணைய மன்னர்க்கு அழிவும் உண்டாம் கொலோ. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? விழுமையனாகவும் தூயனாகவும் வினயனாகவும் வீரனாகவும் இருக்க வேண்டும் என்றால் இனிய சொல்லினை உடையவனாகவும் ஈகை குணத்துடனும் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த குரு வாசகம் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறது, அதுதான் அறம். உங்களையும் என்னையும் வழிகாட்டக்கூடிய அந்த அறம் உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் வழிகாட்டக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு அவன் சொன்ன விழுமிய பொருள், தூமகேது புவிக்கு என்று தோன்றிய வாம மேகலை மங்கையரால் வரும் காமம் இல்லை எனில் கடுங்கேடு எனும் நாமம் இல்லை, நரகமும் இல்லை. பெண்ணை தெய்வமாக நீங்கள் வணங்க வேண்டுமே தவிர அவள் மீது காமம் கொண்டு அவளை துன்புறுத்துவதோ அல்லது அவளால் இன்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பதோ கேடும் நரகமும் ஆகும் என்கின்ற விழுமியத்தை சொல்லிவிட்டு போகிறான் கம்பன். மனித மனங்களை கழுவக்கூடிய வாசகங்கள், இந்த உலகத்திலேயே உடலை சுத்தம் செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்து சேர்ந்து விட்டன. மனதை சுத்தம் செய்யக்கூடிய விழுமியங்கள் இன்னும் சரியாக வந்து சேரவில்லை என்று கவலைப்படுகின்ற சமூகத்திற்கு கம்பன் சொன்ன விழுமிய பொருள் இது. மனங்களை கழுவி தூய்மையாக்கி இந்த சமூகத்தை வழிபடுத்தக்கூடிய வார்த்தைகளை தந்த சொல் ஆசானுடைய சொல்லுதான்
என்று சொல்லி இந்த அரங்கம் நிறைவு பெறுகிறது. வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும்.